ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। ஐம்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட 11வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்க போறோம். இது விஸ்வரூபம் அப்படி. இதுல அர்ஜுனன் முதல்ல கேட்பதாக வருகிறது. என்ன கேட்கிறான்? अर्जुन उवाच मद् अनुग्रहाय परमं गुह्यम् अत्यात्मसंज्ञितं यत्त्व योक्तं वचस्तेन मोहोऽयं விகதோ மமா அப்படின்னு. அதாவது என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், மத் அனுகிரகாய, எனக்கு கருணை காட்டுவதற்காக, பரமம் பரம குஹ்யம், அதாவது பரமம் பரம குஹ்யம் ரகசியம், பரம குஹ்யத்தை, அத்தியாத்மம் ஆன்மீக, சம்ஹிதம் விஷயத்தில், யத் எவை துவயா உம்மால் உக்தம் கூறப்பட்டனவோ, வச்ச சொற்கள், தேன அவற்றால், மோக அயம் மயக்கம், இந்த விகத விலகிவிட்டது, மம எனது மயக்கம் விலகிவிட்டது. நீ அப்படி ஒரு அத்தியாத்மமான விஷயங்களை எல்லாம் எனக்கு சொன்னாய், என் மேல் கொண்ட அதீத கருணையினால் நீ சொன்னாய், அதனால் எனக்கு அது மறைந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப இப்போது நான் அனைத்தையுமே உணர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். நீ உன் வாயால் அனைத்தையும் கேட்டு விட்டேன், உன் வச்சனம். அதனால் எனக்கு உள்ள சந்தேகங்கள் எல்லாம் தெளிவற்று புரிந்து விட்டது. அப்ப ஏவம் ஏதத் யதா தத்துவம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. இப்ப கேக்குறாரு, இப்போது உங்களை உண்மை உருவில் நீ எப்படி இருப்பாயோ அதே உருவில் நான் இப்போது கண்டு கொண்டிருக்கிறேன், பார்க்கிறேன். ஆனால் உண்மை உருவில் நான் இப்போது காண்கின்ற போதிலும் நீ சொன்ன இல்லையா, நான் அப்படி எனக்குள்ள அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு, அந்த
திரஷ்டும் இச்சாமி, பார்க்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உன்னை அந்த பரமேஸ்வர ரூபத்தில் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் எல்லாம் தங்களுக்குள் உள்ளது என்பதை தாங்களே விளக்கியது போல அதையே நான் காண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். உண்மை உருவிலும் உள்ளீர், அனைத்துக்குள்ளும் உள்ளீர்னு சொல்றாங்க. அதை நான் அறிகிறேன், இருந்தாலும் ஏன் இப்படி கேட்கிறான், அவனால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியாது அப்படின்றதுனால இல்ல, அப்படி கண்டு அதனை குறித்து வைத்தா, ரெக்கார்ட் பண்ணி வச்சா பின்னாளில் வரக்கூடிய நம்மை போன்ற பக்தர்களுக்கு அது தேவைப்படும், கேட்டு பயனடைவார்கள் அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்கிறான். ரூபம் ஐஸ்வரம் அப்படின்றா என்ன, ஐஸ்வர்யமயமான ரூபம், ஆப்யுலண்ட் ஃபார்ம் அப்படின்றது. சோ உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் பிரபோ இறைவா யோகேஸ்வர, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளும் அப்படின்னு கேட்கிறார். பகவான் வாச்சா பஷ்ய, காண்பாய் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோ, ஏன் கேட்ட மாத்திரத்துல கொடுக்கறது அப்படின்னா இதுதான், பாத்துக்கோ அப்படின்னு சொல்றார். பார்க்கலாமே. சதச ரூபாணி, அது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாகிருதீனி ச அப்படின்னு சொல்றார். அதாவது நூற்றுக்கணக்கான ரூபங்கள், சதச ரூபானி சஹஸ்ரஷ ஆயிரக்கணக்கான, நானாவிதானின பலதரப்பட்ட, விதம் விதம்னு சொல்றோம்ல அந்த வார்த்தை தான் விதம், பலவிதமான, நானானா பலதரப்பட்ட பலவிதமான, திவ்யானி திவ்யமான, நானா வர்ண ஆகிருதீனி அப்படின்னா நானான திரும்ப பலதரப்பட்ட, வர்ணங்கள், ஆகிருதீனி உருவங்கள் கொண்ட என்னுடைய திவ்ய ரூபத்தினை இப்போது காண்பாயாக அப்படின்னு சொல்றார். விஸ்வரூபம் திவ்யமானது, தெய்வீகமயமானது என்ற போதிலும் பிரபஞ்ச தோற்றத்துக்காக ஜட உலகில் உண்டாகிறது. அந்த ரூபத்தை பிரபஞ்ச தோற்றத்துக்குள்ள, அதாவது உலகத்துக்குள்ள காட்டியிருக்கார் பகவான் அப்படின்னா அதான் முதல் முறை. அப்படியாக உலகின் காலத்திற்கு இப்போ ஜட உலகுல இத காட்டுறார் அப்படிங்கிறதுனால இது ஜல உலக காலத்துக்கு உட்பட்டது. காலம் எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல. அது போல இது இந்த ஜட உலகத்தில் தோன்றுவதால் ஜட காலத்துக்கு இது உட்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருப்பாரு அவர், அப்படியே காட்டினபடி அப்படியே நின்ற மாட்டார் அப்படின்றது. காட்டிட்டு அது குறிப்பிட்ட நேரத்துக்கு இருப்பார், அப்புறம் அது பின்வாங்கிடுவார். ஜட இயற்கை தோன்றி மறைவதை போல விஸ்வரூபம் தோன்றி மறையக்கூடியதுதான். அதை அப்படியே வச்சு பர்மனண்டா இருக்க மாட்டாரு, காட்டி மறைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வரூபத்தில் காணக்கூடியவை என்ன அப்படின்றத சொல்றார். ஹே பாரத, 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 4 அஸ்வினி குமாரர்கள், இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதுவரை கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார் அப்படின்னு சொல்றார். நீ விரும்புபவை அனைத்தையும் எனது இந்த உடலில் பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் எதையெல்லாம் நீ காண விரும்புவாயோ இந்த விஸ்வரூபம் காட்டும் அப்படின்னு சொல்றார். நீ இதுவரை நீ நடந்தது, இனிமேல் நடக்கக்கூடியது, நீ என்ன காணலாம்னு விரும்புகிறாயோ அது எல்லாமே நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்றார். அசைவன அசையாதன எல்லாத்தையும் ஒரே இடத்தில் நீ முழுமையாக காண் அப்படின்றார். அப்ப காணலாம்னு சொல்றார். அப்புறம் தான் அவருக்கு இவனுக்கு அதுக்கான கண்ணு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு இப்படி ஏட்டளவில் அப்படியே சொல்றார். இதெல்லாம் நீ பார்க்க போற அப்படின்னு சொன்னவர் தன் யோக ஐஸ்வரத்தை ஐஸ்வர்யத்தை ஏட்டளவில் மட்டும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் தன் விஸ்வரூபத்தை காட்ட முடிவு செய்து என்ன பண்றார், முடிவு பண்றார். அத தருகிறேன் காட்டுகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த பேசுபவர் சஞ்சயன் ஆயிடுறார். சஞ்சயன் பார்த்து இப்ப சொல்ல போறார். இனிமே பகவான் சொல்வதை விட சஞ்சயன் சொல்றார். சஞ்சய உவாச்ச, இப்படியாக கூறி பிறகு மகா யோகேஸ்வரர் ஹரி தனது பரமரூப ஐஸ்வர்யத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். இப்படி கூறியவர், நீ எல்லாத்தையும் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்லாம் சொன்னவர் காட்டினார்.
அப்ப திவ்யமான கண்களை கொடுத்து அதை காட்டினார். என்ன சொன்னார்? அநேக வக்திர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யா நே கோத்யதாயுதம் திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கங்கா கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் அப்படின்னு. அதாவது பல்வேறு வாய்கள், கண்கள், அதான் அநேக வக்திர நயனம். வக்திரம்னா வாய்கள், நயனம்னா கண்கள், அநேகாத்புத தர்சனம், இப்படி பல்வேறு அற்புதமான காட்சிகள் அவருடைய உருவத்தில் தெரிகிறது. பற்பல திவ்யமான ஆபரணங்கள் மற்றும் பற்பல திவ்யமான ஆயுதங்களையும் அந்த ரூபம் தாங்கி இருக்கிறது. ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கார். அணியக்கூடியதுதான் ஆயுதங்களும். ஆயுதங்களையும் அவர் ஆபரணங்கள் போல அணிந்திருக்கிறார். அந்த ரூபம் தாங்கியிருக்கு. திவ்ய மாலைகள், ஆடைகள் அணிந்திருக்கிறார். திவ்யமான மாலைகள், ஆடைகள் அணிந்திருக்கிறார். திவ்ய கந்தம் அவரிடமிருந்து வருகிறது, வாசனை. அனுலேபனம் அப்படின்னா லேபனம்னா சாற்றிக் கொள்ளுதல். அப்படியாவது அனைத்தையும் அவர் தன்மேல் சாற்றி இருக்கிறார். சர்வ ஆச்சரியமயமான ஒளிர்கின்ற எல்லையற்ற இந்த தன்மையானது அந்த திவ்ய ரூபம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. அவருடைய அந்த திவ்ய தன்மை ஒரு இடத்துல கூட இல்லாம, மிச்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் தெரியுதான். அப்ப அர்ஜுனன் காணும் காட்சி விவரிக்க இயலாததாக இருக்கிறது. சஞ்சயன் அதை திருதராஷ்டிரனுக்கு வார்த்தைகளால் வர்ணித்தாக வேண்டும். இப்ப அர்ஜுனன் அதனை கண்ணால் கண்டு அனுபவிக்கிறான். அந்த கண்ட காட்சியை அவனுக்கு ஒண்ணும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. அதை தான் எடுத்து சொல்லணும் யாருக்கும் அப்படின்றதுல கண்ணால பார்த்து ஆச்சரியப்படுறான். அவரிடமே சொல்கிறான். ஆனால் தான் காண்கிற காட்சியை திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் யார் இருக்கிறா? சஞ்சயன். அது என்ன ஒரு பாக்கியம் அவனுக்கு பாருங்க. அதை வார்த்தைகளால எடுத்து சொல்ல வேண்டும். கஷ்டம் ஒரு பக்கம், அதை எப்படி சொல்றது வார்த்தைகளால. நம்ம எப்படி சொல்லுவோம் சில சமயங்கள்ல, சொல்ல வார்த்தையே இல்ல, பரவச மிகுதியில இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சொல்ல வார்த்தைகளே இல்லை, எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லுவோம். அதை நீ அனுபவித்தால் தான் தெரியும்னு. இப்ப தேன் எப்படி சுவைக்கும், சர்க்கரை எப்படி இனிக்கும் அப்படின்னு கேட்டா அதை எப்படி சொல்றது? அது ஒரு ஃபீலிங், அது வாயில படும்போது அப்படி இருக்கும். அதையே அனுபவம், அதை விவரிக்கவா முடியும்? அதான் அது ஒரு வாய் அவங்க வாயில வச்சு பார்த்துட்டாங்கன்னா அந்த அனுபவம் பட்டுருவாங்க. சோ அதை சில அனுபவங்களை நம்மளால் விவரிக்க முடியாது. அதை அனுபவப்பட்டுத்தான் உணர வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது போல இங்க சஞ்சயனுக்கும் அதே நிலை. தான் அனுபவிக்கிறான். ஆனால் என்ன கட்டாயம்? தன் வார்த்தையால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்ப இருக்கிறான். அத இருவருமே இப்ப திருதராஷ்டிரம் சரி, சஞ்சயனும் சரி அந்த இடத்துல இல்ல. ஆனால் இவருக்கு அது கண்ணில் காட்சியாக தெரிகிறது. அதை சொல்கிறார்னா என்ன ஒரு உயரிய நிலை அந்த சஞ்சயனுக்கு பாருங்க. வியாசரன் கருணையால சஞ்சயனுக்கு தெரிகிறது. விஸ்வரூபத்தை திருதராஷ்டிரர் மனக்கண்ணால் பார்க்கட்டும். அவருக்கும் கண் இல்ல எடுத்து சொல்றதுக்கு. இந்த வார்த்தைகள் மூலமாக, காது மூலமாக, மனக்கண்ணால் அவர் கேட்க வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த காட்சியை அவர் மனதுக்கு இவர் உருவாக்க வேண்டும். இது ஏதோ ஒரு காட்சி கண்ணால் அவர் பார்க்க போவதில்லை. அவர் காதால் கேட்டுத்தான் அதை அனுபவிக்க வேண்டும். அப்படியாக ஒரு காட்சியை கொடுக்கிறார் சஞ்சயன். அது நமக்கும் எப்படி இருக்கிறது, நேரடியாக காண்பது போல இருக்கிறது அந்த வர்ணனை. அவ்வளவு அழகா சொல்றார். திருதராஷ்டர் மனக்கண்ணால் காணும்படி சஞ்சயன் கூற முயற்சிக்கிறார். பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் எப்படி இருக்கிறதா அப்படின்னா, சூரியன்கள் ஆகாயத்தில் அப்படியே பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் நின்றால் எப்படி இருக்கும் அது போல இருக்கிறதா. ஒரே சமயத்துல ஒரு சூரியனே நம்மளால கண்ணை வச்சு பார்க்க முடியல, கூசுது. ரொம்ப வெளிச்சம் இருந்துட்டு, அதாவது நேரடியாக சூரியனை பார்ப்பதற்கே கண்ணு கூசுகிறது என்று மட்டுமல்ல. இப்ப நம்ம சில சமயங்கள் நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது அந்த ஜன்னல் வழியாக வெளிச்சம் வந்தால் கூட சமயத்தில் நம்ம கண்ணு கூசுது. அப்ப நம்ம மூடி விடுகிறோம் வீட்டை. ஆனால் அப்படி நேரடியாக சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் என்ன ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்படி ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்தால் எப்படி இருக்குமோ அதை பார்ப்பதற்கே ஒரு கண்ணு வேணும்ல. நார்மலா அது நம்ம கண்ணுக்கு எப்படி பாசிபிள், பார்க்க முடியுமா? ஒரு சூரியனை பாக்குறதுக்கே எனக்கு கண்ணு கூசுதுப்பா, அப்படி இப்படி நம்ம கண்ணை பண்ணிக்கிறோம், பார்க்கவே முடியல கண்ணை.
சூரியனை. அப்படி ஆயிரக்கணக்கான சூரியனை பார்ப்பதற்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்றது எவ்வளவு தெளிவு பாருங்க. ம். ஆயிரக்கணக்கான சூரியன் ஒரே அ அ சமயத்தில் உதித்தால் எப்படி இருக்குமோ, அதுபோல இருந்ததாம் அந்த பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதி. அப்ப பல்பல ஆயிரக்கணக்கான ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. அனைத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து காட்டுறார். வியப்பிலும் குழப்பத்திலும் மூழ்கி உடல் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். அப்பா அத உடல் நடுங்குகிறது அவனுக்கு. அதை பார்க்கும் போதே அந்த ஒளி அவன் மேல் படுகிறது. அதை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய உடல் மயிர்கூச்சம் எரிகிறது. அப்பா இப்படி ஒரு காட்சியா, இப்படி ஒரு வெளிச்சமா, இப்படி ஒரு தேஜஸா, கண்ணுக்கே கண்ணில் வாங்கி கொள்ளவே சொல்லுவாங்கல்ல, கண்ல நிறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது போல கண் கோடி பத்தல அவனுக்கு. ஒரு கண் பத்தல, 2 கண்கள் பத்தல அத பாக்குறதுக்கு. அப்படி பாக்குறான். வியப்பு பிரார்த்தனையாகவே தொடங்கி விடுகிறான். அர்ஜுன உவாச்ச. இனிமேல் 15 ஸ்லோகங்களும் அர்ஜுனனுடைய பிரார்த்தனைகளாக தான் வருகிறது. விஸ்வரூபத்தை கண்டபோது அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அனுபவம் இது. அர்ஜுனன் கண்டவை என்ன அப்படின்னு முதல்ல சொல்றான். என்ன பாக்குறான்? எல்லா தேவர்களும் அங்க இருக்காங்க. தேவர்கள். உம் அனைத்து தேவர்களையும் அவருக்குள் பார்க்கிறான். பற்பல உயிரினங்கள் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் இல்ல. அங்க புழு பூச்சியும் இருக்கு, பறவைகள் இருக்கு, நாரைகள் இருக்கு, அன்னங்கள் இருக்கு, எல்லா பறவைகளும் இருக்கு. பல்பல உயிரினங்கள் இருக்கு. தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர் இருக்கார். அனைத்தையும் உருவாக்கியவர் இல்லையா அவர். அவர் இருக்கார். பிரம்மதேவர் இருக்கார். சிவபெருமான் இருக்கார் அவருக்குள்ள. அப்புறம் பல்வேறு ரிஷிகள் இருக்காங்க. அவர்கள் தவம் செய்த போஸ்ல இருக்காங்க. அவங்கவுங்க எப்படி வாழ்க்கையில என்ன நிலையில அப்ப இருப்பாங்களோ அப்படியே தெரிகிறார்கள். பல்வேறு ரிஷிகள். திவ்யமான நாகங்கள் இருக்கு. நாகங்கள் அப்படின்னா பல தலை கொண்ட பாம்புகள். சோ அப்படியாக திவ்யமான நாகங்கள். அவை அதை பார்த்தா பயம் வர்ற மாதிரி இல்ல. அவை தெய்வீகமான நாகங்கள். திவ்யமான அப்படின்னாலே திவ்யம் என்ற வார்த்தைக்கு தெய்வீகம் என்று பொருள். சோ அப்படி தெய்வீகமான அந்த நாகங்கள் இருக்கின்றன. பற்பல கைகள், வயிறுகள். இப்ப பகவானுக்கு இப்படியே பாத்தீங்கன்னா தலை, தோள், நெஞ்சு, வயிறு, தொடைகள், முட்டி, காலுன்னு நம்ம உருவத்தை பார்ப்போம். கைகள் இருக்கிறது, பாதம் இருக்கிறது. ஆனால் இங்க எப்படி இருக்கிறது? பல்வேறு கைகள் இருக்கு, பல்வேறு வயிறுகள் இருக்கு, வாய்கள் பல்வேறா இருக்கு, கண்கள் பல்வேறா இருக்கு. எல்லையற்று எங்கும் பரவி உள்ளன. அதெல்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு. சின்ன சின்ன இப்ப நீங்க ஒரு கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இந்த இல்யூஷன் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 4 பக்கமும் வெறுமன வேற ஒண்ணுமே இல்ல. 4 பக்கமும் கண்ணாடி வச்சு அறைக்குள்ள விட்டாலே நமக்கு மயக்கம் வந்துரும். அது போல பார்த்து 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 போய்க்கிட்டே இருக்கும். எல்லையற்ற ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளோடது வந்து 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 நம்மளே க- கணக்கிட முடியாத அளவுக்கு நம்முடைய உருவத்தை பார்ப்போம். அது போல இப்படி அவருடைய கண்கள், காதுகள், கைகள், வயிறுகள் அத்தனையும் எல்லையற்று எங்கும் பரவி இருக்கின்றன. உம்மில் ஆதியோ முடிவோ நடுவோ தெரியவில்லையே அப்படின்றார். காணவே இல்லை. நீ எங்கு தொடங்குகிறாய், எங்கு முடிகிற, உன்னோட நடு எது அப்படின்னு பார்த்தா நடுனா என்ன? 2 பக்கத்துக்கும் நடுவுல இருக்கணும். இப்ப இதுதான் நடுன்னு பார்த்தோம்னா இங்க இன்னும் பெருசா இருக்கு, இங்க கொஞ்சமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. சரி இதுதான் ஆரம்பமா, நான் ஆரம்பத்தை போய் பார்த்துடுறேன் அப்படின்னா ஆரம்பமும் கண்டுபிடிக்க முடியல. முடிவு எது? சரி இதுதான் முடிவு, இதுக்கு மேல இல்லைன்னு கடைசி பக்கம் அப்படின்னு திருப்ப பாக்குறோம். அது கடைசி பக்கமாவே இல்ல. இன்னும் நிறைய இருக்கு. அது போல அர்ஜுனனின் இங்க அர்ஜுனன் வார்த்தைகளால் இது உறுதி செய்யப்படுகிறது. இப்படித்தான் நான் பார்த்தேன்னு சொல்றான். அவன் தான் நம்மளுக்கு சாட்சி இங்க. அதுதான் நம்மளுடைய உறுதிமொழி. அவன் சொல்கிறான், உறுதியாக சொல்கிறான், நான் இதையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீர். அது தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்ப. வேற எல்லாம் அறிகிறோமோ இல்லையோ, நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ நம்முடைய ஞானத்துக்கு முதன்மையானவர் நீ என்று நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்றார். அகிலத்துக்கான பரம ஆதாரம் நீன்னு புரியுது எனக்கு.
ஏன்னா அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உனக்குள் பார்க்கிறேன். அப்ப நீ அகிலத்துக்கு ஆதாரம் என்பது உண்மைதானே அப்படின்னு சொல்ற. அப்போ தர்மத்தின் அழிவற்ற பாதுகாவலன் நீ. ஏன்னா அங்க ஒரு அதர்மம் நடக்கிற ஒரு காட்சி நடக்குதா இருக்கும். அது வந்து இவர் அழிக்கிறாரா இருக்கும். அதையும் பார்க்கிறார். அதனால சொல்ற தர்மத்தின் அழிவற்ற பாதுகாவலன் நீ என்பதை நான் உணர்கிறேன். அப்படின்னு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் நீரே. நான் இனிமேல் வந்து இதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ம், அ, அ, வேற என்ன என்ன சொல்றது? சந்தேகமே இல்லை. கொஞ்சம் கூட நான் ஐயப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் எங்கு போய் உன்னை கேள்வி கேட்பேன் இனிமேல்? இதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு இனி எந்த தடையும் இல்லை. நான் உன்னை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் நீரே என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்புறம் அனாதி மத்திய அந்தம், ஆதி மத்தியம் முடிவு நீதான். அந்தம் நீதான், ஆதி நீதான், மத்தியம் நீதான். அது தெரிகிறது. தொடக்கம் நடு முடிவு அப்படின்னு சொல்ற. அனந்த வீரியம். உனக்கு வீரியம், உன்னுடைய பெருமையும் பலமும் அனந்தம். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்ஃபினிட்டி, எட்டர்னல் போயிட்டே இருக்கு. அது போல அனந்த பாகும், அளவிட முடியாத கைகள். நீ வந்து எங்க போனாலும் நீ வந்து பெற்றுக்கொண்டு வந்து விடுவாய். அந்த மாதிரி உன்னோட கைகள் நீண்டு இருக்கிறது. அளவிட முடியாத கைகளாக இருக்கிறது. நீ வந்து எட்டி நம்ம வந்து சில பொருட்கள் எட்டவே மாட்டேங்குது. நம்ம வந்து கடையில சில பேரை கூப்பிட்டு அது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ரொம்ப உயரமா இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். ஆனா இவர் வந்து எப்படி இருந்தாலும் வெட்டி விடுவாராம். அப்படி பெரிய கைகள். அனந்த பாகம். அப்புறம் சசி சூரிய நேத்திரம். உன்னுடைய நேத்திரம் சசியாகவும் இருக்கிறது, சூரியனாகவும் இருக்கிறது. சசிங்கிறது குளிர்ச்சி, சூரியன் என்கிறது வெப்பம். சோ இரண்டுமே நீ ஒரே கண்களில் வைத்திருக்கிறாய். அப்படின்னா என்ன? நீ வந்து யாரை வெப்பமாக தகிக்க வேண்டுமோ அவர்களையும் தகிக்கிறாய். அது போல யாருக்கு கருணை காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு கருணையும் காட்டுகிறாய். நீ ஒரே கண்ணுலதான் ரெண்டையுமே காட்டுற. அது நம்ம சில சமயம் இப்படி கூட புரிஞ்சுக்குவோம். ஒரு கண்ணு இது, ஒரு கண்ணு அதுன்னு. அப்படி இல்ல. ஒரே கண்ணில் இரண்டுமே இருக்கிறது. அப்படின்றதையும் நம்ம அப்படியும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அந்த புரிதல் இதுவரைக்கும் நான் அப்படி கூட யோசிச்சேன். பட் இன்னைக்கு நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது? சசி சூரிய நேத்திரம்னா உனக்கு வந்து இரண்டுமே இந்த கண்களில் இருக்கிறது. ஒரே கண்ணுல இரண்டும் இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. சூரிய சந்திரர்கள் உன்னுடைய கண்களில் இருக்கிறார்கள் அப்படின்னு. இரண்டு விதமான நெருப்பை அர்ஜுனன் காண்கிறான் அங்கு. இரண்டு விதமான நெருப்பு. அதாவது ஒன்று அவர் வாயில போகுது அந்த நெருப்பு. பகவான் வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலை. அப்படியே அது அது அதனுடைய தொடக்கம் அவருக்குள்ள இருக்கு அந்த நெருப்பு. அது வெறும வந்து அதோட ஜுவாலை, அதோட க தீ பொறி மாதிரி அது அப்படியே அப்படி ஒரு ஜுவாலை வருது வெளியில. ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜுவாலை வந்து வெளியில வருகிறது. அதாவது நமக்கு கொஞ்சமா நெருப்பு இருக்கங்காட்டியும் நம்ம வந்து அந்த நெருப்பு கிட்ட நிக்கிறோம். அதே நெருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா பெரிய அடுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பு எங்கெல்லாம் பார்க்கிறோம்? சமையலுக்கான நெருப்பு ஒண்ணு பார்க்கிறோம். இல்லைன்னா ரெகுலரா விளக்கு எரிவதை பார்க்கிறோம். இல்லைன்னா சில சமயங்கள்ல யாக யஜ்ஞங்கள்ல அது அப்பப்ப நம்ம ஓமம் நடத்தும் போது இருக்கிற இடங்கள்ல நெருப்பு பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு உள்ள இருக்கு. அதனால நமக்கு பயம் வருவதில்லை. ஆனால் நம்ம ரோடுகள் எல்லாம் போகும்போது வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல நெருப்பு வைக்கிறாங்க, வச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா அங்க வந்து கெட்ட சிலது இருக்கு, குப்பைகள் இருக்கு, அது நெருப்பு. ஆனால் அதுவுமே நம்மளுக்கு வந்து அதுக்கு யாராவது ஒரு கண்ட்ரோலர் இருக்காங்களா? இல்லைன்னா அது சும்மா தானா எரியுதா அப்படின்னு ஒரு பயம் ஒரு உடனே பார்ப்போம். அது யாரோ வச்சு விட்ட நெருப்பு தானே, இது என்னது இது அப்படின்னு. ஏன்னா நெருப்பு பயத்தை உண்டு பண்ணும். அது பார்க்கும்போது அது கண்ட்ரோலா இருக்க வரைக்கும் தான் அது வந்து ரசிக்கும்படி இருக்கும், சிறந்ததாக இருக்கும். விளக்காக இருக்கும் பொழுது சிறு அம், சிறு அளவில் இருக்கும்போது அதை வந்து நாம் ஒரு ரசித்து பார்க்கலாம். அதில் உள்ள அழகை ரசிக்கலாம். ஆனால் அதுவே வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகும்போது அது நமக்கு பயத்தை கொடுக்கும். அது போல இது வருகிறது. அர்ஜுனனின் கட்டுப்பாட்டுக்கு அது இல்ல. அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது என்ன இப்படி ஒரு ஜுவாலையாக நெருப்பு அவர் வாயிலிருந்து வருகிறது அப்படின்னு பாக்குறான். அப்படி தக 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 தகன்னு எரியுது. அது போக இன்னொரு நெருப்பு அவன் பாக்குறான். இது மட்டும் இல்ல. அவர் வாயில மட்டும் இல்ல. அவர் உடலே ஒரு நெருப்பில் நெருப்பது போல அதுல ஒரு வெளிச்சமா தெரியுது.
பகவானின் ஸ்வ தேஜஸ், அவருடைய தன்னோடு இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் இருக்கிறது இல்லையா, சுய தேஜஸ், அவருடைய வெளிச்சம், அவருக்கு உடலுக்கே இருக்கக்கூடிய அவருடைய ஒரு தன்மையான ஒரு வெளிச்சம், அது வந்து தகிக்கிறது. அகிலம் முழுவதையும் அவர் எரிப்பது போல இருக்கிறது. அவர் மூலமாக அந்த அவரை சுற்றி அந்த நெருப்பு எரிகிறது. அது வந்து பரவுது, அதுவும் பல பக்கம் பரவுது. சோ ஒண்ணு அவர் வாயிலிருந்து வருகிற பெரிய நெருப்பு, இன்னொன்னு வந்து அவர் சுற்றி ஒரு ரிங் நம்ம பாக்குறோம்ல, ஜூல எல்லாம் இப்படி ஒரு ஹூப்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அது வந்து நெருப்புல இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு குதிப்பா, இல்லைன்னா வந்து சிங்கம் குதிக்கும், குரங்கு குதிக்கும், நம்ம கிளவுன் குதிப்பாங்க, யார் வேணா குதிப்பாங்க. அதுதான் அதுல உள்ள அட்வென்ச்சர். இவர் பாக்குறாரு இப்படி விஸ்வரூபமே அவரை சுற்றியே ஒரு ரிங் ஆஃப் ஃபயர், அவரோட ஆரா அப்படின்னு சொல்றோம்ல, நம்மளுடைய அந்த திவ்யமான நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி, நம்ம இல்ல பகவானே, அந்த அவரை சுற்றி அப்படி ஒரு ஒளி இருக்கிறதா, அந்த ஒளி நெருப்பு நெருப்பாக இருக்கிறது, தகிச்சுக்கிட்டு இருக்கு. அவரை சுற்றி அப்படி ஒரு நெருப்பு ஜுவாலை வருகிறது. சரி, இது வந்து உக்ர ரூபமாக இருக்கிறது. அதாவது அதாவது ஒருவர் தான், ஆனால் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எட்டுபவராக இருக்கிறாராம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இடமாகவும் இருக்கிறாராம். அவ்வளோ பெருசாவும் இருக்கார், இவ்வளோ எக்ஸ் ஆக்சஸ்லயும் இருக்கார், ஒய் ஆக்சஸ்லயும் இருக்கார். அவ்வளோ ஜாஸ்தி இருக்கார். எனக்கு எல்லா திசைகளிலும் வியாபித்திருக்கிறீர். பார்க்கும்போது என் கண்ணுக்கு உன்னை தவிர வேற எதுவுமே தெரியல. மேலேயும் இருக்க, கீழேயும் இருக்கு, சைட்லயும் இருக்கு, அவ்வளோ இருக்க. மூவுலகும் குழம்பி உள்ளது அதை பார்க்கும் பொழுது. அப்படின்னா இதுல என்ன தெரியுது? மூவுலகும் இந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறது, அங்க இருக்க தேவர்களுக்கும் இது காட்சிப்படுகிறது அப்படின்னு தெரியுது. இந்த உக்ர ரூபத்தை கண்டு அனைவரும் இப்படி இந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறார்கள் என்றால் இந்த உக்ர ரூபத்தையும் தான் பார்ப்பார்கள். இது வந்து அவர்களை கண்டு கலக்கமடைய செய்யுமே அப்படின்னு சொல்றார். அந்த மூவுலகும் அனைவரும் பார்க்கிறார்கள், அது உனக்குள்ளும் தெரிகிறது. டிவிக்குள்ள டிவி மாதிரி அதுக்குள்ளயும் தெரியுது. அங்க எல்லாரும் உன்னை பார்க்கிறார்கள், அப்படி குழம்பி நிற்கிறார்கள். என்ன என்ன திடீர்னு ஏன் பகவான் விஸ்வரூபம் காட்டுகிறார்? அவருக்குள் எல்லாமே இருக்கிறது என்று நமக்கு தெரியதானே செய்யும். அப்படி இருக்க ஏன் பகவான் இத்தனையும் காட்டுகிறார்னு அவர்கள் குழம்பி நின்று உன்னை பார்ப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ மூவுலகம் அங்கு காணப்படுகிறது. வேறு என்னெல்லாம் தெரிகிறது அப்படின்னா, அந்த தேவர்கள் தேவர்கள் தெரிஞ்சாங்கன்னு முதல்ல சொன்னார்ல, அதாவது சரணடைந்து உன்னில் புகுந்து கொண்டுள்ளனர். உன்னை பார்த்தவுடன் உன்னை சரணடைந்து எனக்கு ஒரு வாய்ப்பு உன்னிலம் வருவதற்கு அப்படின்னு உடனே உன் கோவிலுக்குள்ள உனக்குள்ள வந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அவர்களில் சிலர் மிகுந்த அச்சத்துடன் கை கூப்பி பிரார்த்தனை செய்கின்றனர். கோயில் எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. சில பேர் அங்க இருந்து விளக்கு போடுவாங்க, சில பேர் வந்து பிரகாரம் சுத்துவாங்க, சில பேர் அடிப்பிரதட்சணம் அப்படின்னு பண்ணுவாங்க, சில பேர் நின்று பாட்டு பாடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணுவாங்க. அங்க வந்து நாதஸ்வர கச்சேரி கூட, கச்சேரி இல்ல, அந்த பகவானுடைய எழுப்புறதுக்கோ இதுக்கோ வந்து ஒரு ஆர்த்தி சமயத்துல நாதஸ்வர வித்வான்கள் வாசிப்பாங்க. இப்படி ஒன்னொன்னு நடக்கும். சில பேர் வந்து மணி அடிப்பாங்க, சில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேவை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சரணடைந்து உன்னில் புகுந்து கொண்டுள்ளனர் ஒரு சில தேவர்கள். அதுல ஒரு சிலர் மிகுந்த அச்சத்துடன் கை கூப்பி பிரார்த்தனை செய்கின்றனர். பகவானே இது என்னப்பா, அதாவது பயத்துக்கு வழி என்ன? பயத்தை பயத்துக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நம்மளோட என்ன சொல்றது? நாம எப்படி அதை அணுகணும்? பயம் வந்தால் எப்படி பார்க்க வேண்டும்? அப்படிங்கிறதுக்கு பயத்தோடு பயம் அச்சம் கொண்டவர்கள் கைகூப்பி பிரார்த்தனை செய்கின்றனர் சொல்றாங்க. சரி, இதனால என்ன தெரிகிறது? பயம் வந்தாலே அதற்கான வழி என்ன? மாற்று வழி என்ன? அதை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னா கைகூப்பி வணங்குவது. அப்படித்தான் அந்த தேவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் மகரிஷிகளும் சித்தர்களும் என்ன பண்றாங்க? அவர்கள் எல்லாம் மகரிஷிகள் சித்தர்கள் யாரு அப்படின்னா எதற்காக படைக்கப்பட்டிருக்காங்க உலகத்துல அப்படின்னா நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக. அவர்கள் வந்து வழி நடத்துவதற்காக படைக்கப்பட்டவர்கள். இப்ப நான் வந்து பெரிய சித்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்பாடு போகாமல் அதை வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். அந்த தான் அறிந்த அந்த உண்மையை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கடமை. அததான் அவர்களுடைய பிறப்பின் நோக்கம். பகவானை கண்டு மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லணும். அது போல அமைதின்னு கதறாங்களாம்.
அமைதி அமைதின்னு அங்கு வந்து பயந்து கதறுகிற மக்களை பார்த்து அமைதி அமைதின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்களாம். அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மை பிரார்த்தனை செய்கின்ற மற்றவர்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு உன்னை வேத மந்திரங்கள் ஓதி பிரார்த்திருக்கின்றனர். இந்த வேதம் ஒலிக்கும் பொழுது, இந்த மந்திர ஜபம் நடக்கும் போது அந்த பயம் அடங்கும். அதனால அமைதியாக இருங்கள்னு தான் இதை பண்ணி தன்னை சொல்றாரு இல்லையா? ஒரு சிறந்த ஒருவர் இருந்தால் அவரை மற்றவர் வந்து வழி அவர் வழி நடப்பார்னு, அது போல இவர்கள் நடந்து காட்டுகிறார்கள். இங்க காணக்கூடிய மகரிஷிகளும் சித்தர்களும் இப்படி வேத மந்திரங்களை ஓதி அமைதி என்று சொல்லிவிட்டு மட்டும் அவர்களை வந்து அணைச்சு நிக்க வைக்கல. இந்த மாதிரி சொல்றாங்க, பாடுறாங்க, ஜபம் பண்றாங்க. இதை பார்த்து மற்றவர்களும் பாடி அது அந்த அமைதியை அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாக்குறாங்க? 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், மருத்துக்கள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். மறுபடியும் பாகங்களை குறிக்கின்றார். திரும்பவும் அதாவது மறுபடி அதே வர்ணனை வரும். வர்ணனைனா அதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு மறுபடி சொல்றார் அப்படிங்கிறது. மறுபடியும் பாகங்களை குறிக்கின்றார். என்ன அப்படின்னா இந்த முறை அளவில்லாததாக இருக்கிறது அப்படிங்கறத குறிக்கிறார். அந்த பயங்கரத்தையும் விவரிக்கிறார். இப்ப என்ன சொன்னார்? முதல் வந்து கைகள் நீண்டு போகிறதுன்னு சொன்னார். கண்களாக இருக்கிறது, காதுகளாக இருக்கிறது, வாய்களாக இருக்கிறது, வயிறுகளாக இருக்கிறது. இப்ப அது எப்படி பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். பற்பல முகங்கள், பற்பல கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள், பற்கள் எல்லாம் இருக்கு. அது எப்படி ஆழமாக இருக்கிறது, அது எப்படி பயங்கரமாக இருக்கிறது, அது எப்படி ஒரு தாக்கத்தை என் பார்ப்பவருக்கு ஏற்படுத்துகிறதுங்கிறத இப்ப சொல்றார். அந்த பற்கள் பயங்கரமாக உள்ளதாம். அதனை கண்டு எல்லா உலகங்களும் குழம்புகின்றன, பயந்து நடுங்குகின்றன. நானும் தான் அப்படின்னு சொல்றார். அவர்களோடு சேர்ந்து நானும் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். மனதின் சமநிலையே ஆட்டம் காண்கிறது. நான் வந்து சமநிலையோடு இருக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கு எனக்கு ஆட்டம் வந்து விடுகிறது, அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். பயம் வந்து என்னுடைய சமநிலையை குலைக்கிறது அப்படின்னு சொல்றார். வானத்தை தொடும் ஒளிரும் நிறங்கள் உம்மிடமிருந்து புறப்பட்டு போகின்றன. அப்படி ஒளி அந்த கலர் பல பல வண்ணங்கள் வந்து அப்படியே மேலே உன்னிலிருந்து அப்படியே இந்த லைட் போட்டா எப்படி இருக்கும்? சில வந்து நம்ம மேடை பேச்சாளர்களுக்கு வந்து இந்த லைட் போடுவாங்கல்ல, இங்க நின்னா ஒரு கலர் லைட்டுன்னு டான்ஸுக்கெல்லாம் போடுவாங்க. அப்படி போட்டா அந்த அந்த இடமே எப்படி இருக்கும்? அப்புறம் சில கட்டிடங்களை எல்லாம் வெளிச்சமிட்டு காட்டுவதற்காக கலர் லைட்ஸ் போடுவாங்க. விசேஷ காலங்கள்ல நியூ இயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ஊரே கலர் கலரா இருக்கும். இந்த தசரா சமயத்துல மைசூர் கலர் பண்ணிருப்பாங்க, லைட்ஸ் பண்ணிருப்பாங்கலாம் சொல்றாங்கல்ல. அதுல எல்லாம் எப்படி பண்றாங்க? அந்த ஒளிரும் நிறங்கள் அப்படியே வருது. அதெல்லாம் வந்து உலகத்தில், பௌதிக உலகத்தில் நாம் மனிதனால் செய்யப்படுகிற ஒளி நிறம் அதெல்லாம். அதையே பகவான் உண்மையிலேயே அவரிடம் இருந்து புறப்படுகிறதாம் அந்த நிறங்கள். அந்த ஒளி தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னா கலர் லைட்ஸ் மாதிரி புறப்பட்டு போகின்றன. அப்போ உன்னுடைய திறந்த வாய்கள், உன்னுடைய வாய்கள் திறந்தே இருக்கின்றன. விசாலமான திறந்து பிரகாசிக்கும் கண்கள், உன்னுடைய கண்கள் அப்படியே திறந்து இருக்கின்றன. விசாலமாக திறந்திருக்கிறதா, சும்மாலாம் இல்ல, சின்ன கண்ணெல்லாம் இல்ல, விசாலமாக திறந்திருக்கிறது. அந்த ரூபம் பயம் தருகிறது. கண்ணு கண்ணு மூடி இருந்தா சாந்தம், கண்ணு திறந்து இருக்கும் போதுதான் பயங்கரம். அது அப்படியாக இருக்கிறது. காலம் அனைத்தையும் அழிக்க வல்லது அந்த ரூபமாக தெரிகிறாய் நீ. அந்த கால ரூபம் அனைத்தையும் அழிக்கும் இல்லையா? அப்படி விழுங்கும் காலம். இது இங்க பாருங்க, இப்ப வந்து இதுக்கு இவ்வளவுதான் காலம், இத்தனை நாள் தான் இருக்கும் நேரம். நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். காலம் என்பது இப்ப 1 மணி நேரம் ராவு காலம், 1 மணி நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் அந்த நேரம்னு எவ்வளவோ நேரங்கள் இருக்கு. அப்ப அந்த நேரம் முடிஞ்சா அது மாதிரி அடுத்ததுக்கு போயிருது இல்ல. அது யாருக்காகவும் நிற்கிறதா? இல்ல. அதே போலதான் இந்த மருந்துக்கு இத்தனை காலம், இந்த உயிரினத்துக்கு இத்தனை காலம். 12 வருடம், 11 வருடம், 10 வருடம், 50 வருடம், 30 வருடம், 70 வருடம், 100 வருடம்னு குறித்திருந்தால் அதற்கு மேல அது வாழாது. முன்ன பின்ன இருக்கும். ஆனா குறிப்பிட்ட அந்த உயிரினத்துக்கு இத்தனை நாள்னு நிர்ணயிக்கப்பட்டுதான் இருக்கும். அது நமக்கு தெரியாது.
அப்படிங்கிறதுக்காக அது வந்து என்ன சொல்றது? எத்தன நாள் வேணா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தோடு தான் ஒன்றுமே பிறக்கிறது. அப்ப இந்த காலம் என்பது ஒன்றை எப்போதுமே முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது. அவ்வளவுதான். அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் காலம் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா இந்த உயிரினம் இருக்காது. அ அது வந்து அதையும் கடந்து போகும் காலம். காலம் வந்து எதையுமே காலம் வந்து எதற்காகவும் நிற்காது. எந்த உயிரினத்தையும் நிறுத்தி வைக்காது வாழ்க்கையில. அது வந்து காலம் எப்படி அனைத்தையும் அடக்கி மேல போய்க்கொண்டே இருக்கும். அதை அதை நிறுத்த முடியாது காலத்தை. அப்படி காலம் அனைத்தையும் அழிக்க வல்லது. அதுபோல உன்னுடைய முகம் அங்கு தெரிகிறது. அந்த கால நெருப்பினை போன்று இருக்கிறது அவருடைய முகம். காலம் வந்து அனைத்தையும் விழுங்கக்கூடியது. வாங்கி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். தனக்குள்ள வாங்கி, வாங்கி, வாங்கி உள்ள போட்டுட்டே போயிட்டே இருக்கும் காலம். அப்படியாக அழிக்க வல்ல நெருப்பு போல உன்னுடைய முகம் இருக்கிறது இங்க அப்படின்னு சொல்றார். அங்கு கோரமான பற்கள். இதுல வந்து நெருப்பு மட்டுமல்ல. இந்த காலம் என்பது நெருப்பாக மட்டுமில்ல, பற்களாகவும் இருக்கிறது. அந்த பற்கள கட்ட புட்டான்னு கடிச்சு நொறுக்கி உள்ள போட்டுருவார். அவ்வளவுதான். அதுக்குள்ள வாய்க்குள்ள ஒன்ஸ் போயிடுச்சுன்னா எதுவுமே என்ன பண்ணும்? திரும்ப கிடைக்குமா? சொல்லுங்க. அதே ஃபார்ம்ல கிடைக்குமா? இப்ப நீங்க ஒரு கடல மிட்டாய் சாப்பிடுறீங்க. நல்லா கட்டுக்கு முட்டுக்குன்னு கடிச்சு வாய்க்குள்ள போட்டீங்க. அதுக்கு அப்புறம் நீங்க வாந்தி எடுத்தா கூட அது வேறையா தான் வரும். அதே வந்து விழாது. இல்லையா? நம்ம கடிச்சுட்டோம். நீங்க பல்லுல கடித்தது அந்த ஃபார்ம்க்கு திரும்ப போகாது. அதுபோல இவர் வந்து அந்த கோரமான பற்கள் தெரிகிறது. அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கோரமான பற்களும் ஒரு ஆயுதம், நகங்களும் ஒரு ஆயுதம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்படியாக அந்த நெருப்பில் அந்த நெருப்பிலும் அழிகிறார்கள். உன் பற்களுக்குள்ளும் மக்கள் சென்று அங்கு அழிவதை நான் பார்க்கிறேன்கிறார். ஜெகன்னிவாச ஜகத்துக்கே ஆம், ஸ்தலமாக இருக்கிறாய், நீ நிவாசமாக இருக்கிறாய், இருப்பிடமாக நீ நிற்கிறாய், ஜகத்துக்கு நீதான். அப்படிப்பட்டவனே, அந்த ஜகத்துக்கே நீ அடைக்கலம் கொடுக்கக்கூடியவனே, என்னை காப்பாற்று, எனக்கு கருணை காட்டு அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கரமாக இருக்கிறது. நீ இப்படியா வந்து நீ அழிப்பாயா? என்னை எனக்கு கருணை காட்டுப்பா, என்னை இப்படி அழிச்சிடாத அப்படின்னு சொல்றார். இப்ப அடுத்து இன்னும் இன்னும் என்ன காட்சிகள் காண்கிறார் அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் கண்டதை சொன்னார். இப்ப இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு. இனிமே அடுத்ததாக என்ன வரப்போகிறதுங்கிறத பார்க்க போறார். கிருஷ்ணர் முதல்ல என்ன சொன்னார்? நீ வந்து உனக்கு விரும்பியவற்றை எல்லாம் பார்ப்பாய். இதுவரை நடந்தது, நீ இப்போது நடந்து கொண்டிருப்பது, இனி வரப்போவது எல்லாத்தையும் நீ பார்க்க போறாய். நீ விரும்புபவற்றை எல்லாம் பார்ப்பாய்ன்னு சொன்னார். ஆனால் இங்கு உண்மையையும் தான் பார்ப்பாய். உண்மை நீ விரும்புவாயான்னு தெரியாது. இல்லையா? உண்மை எல்லாருக்கும் அதுதான். உண்மை இதுதான் நடக்கக்கூடியது, இதுதான் நடக்கும் என்று இருக்கக்கூடியது. நாம் விரும்புகிறோமா இல்லையா அப்படின்றத பத்தியே அந்த உண்மைக்கு கவலை இல்ல. இதுதான் உண்மை. உண்மை கசக்கும் இல்லையா? அப்படின்னு பார்க்கிறோம். அது போல இப்ப நடக்கக்கூடியதை அங்கு பார்க்கிறான். அதை இப்ப அவன் பார்ப்பதனால் அங்கு கடித்து நொறுக்கப்படுவதை அவன் பார்க்கும் பொழுது அவன் மனதும் உள்வாங்கி அதை வந்து ஜீரணிக்கிறது. இது வந்து இப்படி கேட்டு அவன் ஜீரணிக்கிறான். இதுதான் உண்மை அப்படின்னு அவனுக்கு உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. அதுல புரிஞ்சுக்கிறான் முழுமையாக இதுதான் நடக்கப் போகிறதுன்னு. எதிர்காலத்தை பார்க்கிறான். இனி நடக்கப் போவதை அவன் காண்கிறான். கௌரவர்கள், பீஷ்மர், துரோணர், கர்ணர் இவர்கள்லாம் தன்னுடைய எதிரிகளாக அங்கு நிற்கக்கூடியவர்கள். அவர்களோடு நம்முடைய வீரர்கள் கூட அங்கு வந்து உன் வாய்க்குள்ளே நுழைந்து விரைந்து நுழைகின்றனர். அவர்களாக சென்று நுழைந்து விழுகிறார்கள். நீ புடிச்சு கூட வாயில போடல. அவங்க ஆட்டோமேட்டிக்கா உன் வாய்க்குள்ள போறாங்க. அதுல வந்து ஒரு நெருப்பு, உன்னுடைய வாய் நெருப்பாக இருக்கிறது. அதை நான் முதல்ல இருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த நெருப்புக்குள் அவர்கள் தாமே சென்று விழுகிறார்கள். அவர்களுக்கே தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இல்லை அப்படின்றது இப்ப அவனுக்கு புரியுது. உம் தான் வந்து அந்த நெருப்புக்குள்ள விழுந்துடக்கூடாதுன்னு போய் நிக்கிறாங்க. அந்த நெருப்புக்குள்ளதான் போய் விழறாங்க. அந்த நெருப்பு அழிக்கும் என்று தெரிந்தும் அவர்கள் விழுகிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் மகான்கள்.
பீஷ்மரும் துரோணரும் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் போய் விழுகிறார்கள். அப்ப எதுவுமே நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை என்று தெரிகிறது பாருங்க. அது அது அத்தனையும் போகிறார். சிலர் பற்களுக்கிடையே செல்கின்றனர். இப்படியாக பல வீரர்களும் இருக்கிறார்கள். அப்படியே விழுங்கப்பட்டு விடுகிறார்கள் சில பேர். சில சமயம் சில பேர் அந்த பல்லுக்குள் சென்று சிக்கிக் கொள்கிறார்கள். சிக்கி கடிபட்டு உடைப்பட்டு நொறுங்கப்பட்டு உள்ளே விழுகிறார்கள். கடித்து நொறுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றார். அப்படியாக அந்த உலகம் முழுவதும் இந்த போர்க்களத்தில் இப்போது நடப்பது இது. எப்பவும் நடப்பதில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போறது? இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இப்போது இனி வரும் இமீடியட் ஃபியூச்சர் இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த காட்சி எப்படி இருக்கிறதா, அவ்வளவு நேச்சுரலா இருக்கு. எது நேச்சுரல், என்னது எது ரொம்ப இயற்கையானது, அது நடந்தே தீரும். அது அப்படித்தான் நடக்கும். அப்படிங்கிறது என்னன்னா, நதிகள் சென்று கடலோடு கலப்பது. அது எப்படி இயற்கை, அது இயல்பானது. அது யாரும் நதிக்கு நீ இப்படித்தான் போகணும்னு எடுத்து சொல்வதில்லை, தானே போகும். அதற்கு காரணம் என்ன? அதோடைய கரவா இருக்கும். கடல் கீழே இருக்கும், நதி கொஞ்சம் மேலையாக இருக்கும், வந்து கொட்டும். அது போல நதிகள் அலைக்கடலை நோக்கி செல்வதை போல அனைத்து வீரர்களும் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சென்று ஒன்வாய்க்குள் வருகின்றனர். அப்ப நீ சொல்வது உண்மைதானா அப்படின்னு யோசிக்கிறான். நீ சொல்வது போலவே நான் அவர்களை முன்னே கொன்று விட்டேன்னு சொன்னீங்க, இதுதானா அது அப்படின்னு கேக்குறான். இப்படித்தானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சோ மன்னர்கள் வீரர்கள் எரிகின்ற உமது வாய்க்குள் நுழைகின்றனர். நம்ம சொல்றோம் இல்லையா, நதி எங்கே செல்கிறது, கடலை தேடின. அது போல அவர்கள் உன்னை தேடி தேடி வந்து விழுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். சப்ப இன்னொரு உண்மை, இன்னொன்னு எப்படின்னா, இவர்கள் நெருப்பை நாடி வருகிறார்கள். சோ நெருப்பை நாடி எது போகும்? விட்டில் பூச்சி, இந்த மின்மினி பூச்சின்னு சொல்றோமே, அது தானே என்ன நெருப்புக்கு ஆசைப்படும். நெருப்பு தான் தனக்கு தகிக்கிற அந்த ஒரு வெப்பத்தை கொடுக்குதுன்னு அது ஆசைப்படும். அதனால அந்த நெருப்பை நாடி நாடி எந்த இடத்துல நிக்கணும்னு தெரியாது அதுக்கு. இந்த நெருப்பை அனுபவிக்கிறதோட நின்னுக்குவோம் அப்படின்னு பார்க்காம ரொம்ப அனுபவிக்கணும்னு சேர்ந்து போய் உள்ள விழுந்துரும். உள்ள விழுந்து தன் காலத்தை முடித்து கொண்டு விடும். அப்படியாக எப்படி விட்டில் பூச்சியானது தேடி தேடி சென்ற நெருப்புக்குள் விழுந்து உயிரை விடுமோ, அது போல மக்கள் அனைவரும் முழு வேகத்துடன் அப்படியே உன்னை நாடி நாடி வர்றாங்க. வாய்க்குள் நுழைகின்றனர். இதை பார்க்கும் பொழுது விரும்பி வருகிற விட்டில் பூச்சி எப்படி நெருப்பை விரும்பி வருமோ, அது போல அவர்கள் உன்னை விரும்பி வருவது போல அல்லவா தெரிகிறது அப்படின்னு. அப்ப அவர்கள் எல்லாம் விரும்பியே தான் வருகிறார்கள். அவர்களை நீ நிறுத்தி வைக்கவே முடியாது. விட்டில் பூச்சி அதுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கா தெரியாது. தன்னை கொடுப்பதற்கு தான் அறியாமல் தான் சென்று விடுகிறது. தன் புலன் இன்பம், அதாவது தனக்கு சூடு வேணும் அப்படின்னு நினைச்சு போய் தன் புலன் இன்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எங்கு நிற்க வேண்டும் என்று தெரியாமல் அருகில் சென்று விழுந்து விடுகிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் விரும்பியே வருகிறார்களே உன்னிடம். அது போல மக்கள் முழு வேகத்தில் வருகிறார்கள். தன்னை தட்ட பண்ணிக்கணும் இல்ல, ஸ்பீட் பிரேக்கரே இல்ல, வேகமா உள்ள விழுந்துடுறாங்க. அப்படி வேகமாக வருகிறார்கள். சோ அவர்கள் முழு வேகத்துடன் உமது வாய்க்குள் நுழைகின்றனர். எங்கு செல்கின்றனர்? உனது வாய்க்குள். அப்ப விரும்பிதானே வருவாங்க. அதற்கு எதற்கு வேகத்தடை வேண்டும்? முழு வேகத்துடன் வருகிறார்கள். கொழுந்து விட்டெறியும் நெருப்பு நிறைந்த வாய்கள் அனைவரையும் விழுங்கி கொண்டிருக்க, தங்கள் தேஜஸ் அகிலம் முழுவதும் நிறைக்க, உக்ர ரூபத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். உன்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு பக்கம் உன் வாய்க்குள் அந்த ஜுவாலைக்குள் அனைவரும் விழுகின்றனர். சுற்றிலும் இருக்கிற தேஜஸும் அங்கு தகித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு தேஜஸில் நீ வீற்றிருக்கிறாய், உன்னுடைய விஸ்வரூபம் தெரிகிறது அப்படின்னு இந்த உக்ர ரூபத்தை நோக்கி அர்ஜுனன் 2 கேள்விகள் கேட்கிறான். கருணை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான். முதல்ல, தாங்கள் யார்? நீர் யார்? உமது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிற. இதெல்லாம் உனக்கு தெரியாமல் இல்ல. ஆனால் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பயத்து மேலீட்டில் அந்த ஆச்சரியமயத்தில் இருக்கிறான். அதனால் இந்த கேள்வி, உமது நோக்கம் தான் என்ன அப்படின்னு அந்த விஸ்வரூபத்திலையும் பகவான் வாச்ச சொல்றார், பதில் சொல்றார். என்னது? காலம் நான் அப்படின்னு சொல்றார். காலம், அனைத்தையும் விழுங்கக்கூடிய காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். இது பொதுவான பதிலாக தான் இருக்கு. ஆனா தற்போது உள்ள நிலைக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, உங்களை தவிர மற்ற அனைவரும் அழிக்கப்படுவர் அப்படின்னு சொல்றார் பகவான் இந்த இடத்துல.
நீங்கள் பாண்டவர்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய உங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவர்னு சொல்றார். நீ கொல்லாவிட்டாலும் நான் விழுங்கத்தான் போகிறேன், எப்படியும் அவர்கள் சாகத்தான் போகிறார்கள். பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் யாராக இருந்தாலும் விழுங்கக்கூடிய அழிக்கக்கூடிய பேர் உருவம் கால ரூபம் நான் அழிக்கத்தான் செய்வேன். நீர் யாருன்னு கேக்குறான் இல்லையா, காலம்ங்கிறார். அத மரணம், அழிவு என்பது காலப்போக்கில் அனைத்து உயிரினங்களுக்கும் சம்பவிக்க கூடியதுதான். அதை அதாவது இது நான் ஏதோ புதுசா பண்றேன்னு நினைக்காத. இது சில பேர் தண்டனையாக நான் கொடுக்கிறேன் என்று நினைக்காதே. அதாவது இந்த காலத்துல இப்ப ஸ்கேல் வச்சிருக்கீங்க, 1 2 3 4 100 போட்டிருக்கு. இந்த இன்ச் டேப் அல்லனா 50ன்னு வந்துட்டா டமக்குன்னு நீங்க கீழே விழணும்னு இருந்தா விழுவீங்க. இது ரொம்ப நேச்சுரல். இப்ப ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கோம், போட்டிருக்கு 120 கிலோமீட்டர் 119 கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்கு. அப்ப அந்த 0 கிலோமீட்டர் ஊர் வந்துருச்சு தானே, அந்த பஸ் போய் நின்றுச்சு, நம்ம இறங்கி தானே ஆகணும். அது போல இங்க காலம் என்பது, மரணம் என்பது ஒரு காலம் வந்தால் வரத்தான் செய்யும். அதற்காக நீ ஆச்சரியப்படுவதோ துக்கப்படுவதோ தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அது இயற்கையின் சட்டம். நீ இந்த இடத்துக்கு வந்துட்டா நீ இறங்கணும். அதுக்கு மேல டிக்கெட் கொடுத்துட்டா உங்க கண்டக்டர் உங்களை வச்சுக்க மாட்டான். தட்டி எழுப்பி நீங்க தூங்கிடுறதுனால இறங்குப்பா, உன் ஊர் வந்தாச்சு, இனிமே உனக்கு இங்க இடம் இல்லை இந்த பஸ்ல, நீ இவ்வளவுக்கு தான் பணம் கட்டியிருக்க, இதுக்கு மேல நீ இந்த பஸ்ல பயணிக்க முடியாதுன்னு இறக்கி விட்டுருவான். ட்ரெயின்ல பார்த்து அவன் இறக்க மாட்டான். ஆனா பஸ்ல கண்டிப்பா பண்ணுவான். ட்ரெயின்லயும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல ஆள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசில எல்லாம் ஆள் இருப்பாங்க. சார் முடிஞ்சிருச்சு சார், இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப், இனிமே நீங்க நிக்க முடியாது, இறங்குங்கன்னு சொல்லுவான். அது போல மரணம் என்பது, அழிவு என்பது காலப்போக்கில் அனைத்து உயிரினங்களுக்கும் வரும். அதை அதை கண்டு இயற்கையின் சட்டம் அது. அதை நீ அதனால் நீ எழுந்து போரிட தயாராகு. நீ அதை பண்ணிதான் ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கள் அடிபடத்தான் போகிறார்கள், இறக்கத்தான் போகிறார்கள். ஆனால் உன்னுடைய கடமை, அவர்களை நீ இப்போது காப்பாற்ற நினைத்தாலும் வேறு வழியில் அவர்கள் இறந்துதான் போக போகிறார்கள். அப்ப உன்னுடைய கடமையாக இருக்கும் பொழுது அதை நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். நான் கொன்று விட்டேன் என்றாலும் கூட நீ கொன்று பெருமையை சேர்த்துக்கொள்னு சொல்றார். நீ செய்த பலன், நீதான் செய்தாய் என்ற பெயரைத்தான் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்ற. அப்படி நீ செய்வதால் நீ ஆட்சியை வெல்வாய், அரசினை வெல்வாய். நீ அப்போது அரசை அனுபவி. அரசை அனுபவிக்கிறதுனா என்ன? அவன் என்ன அனுபவிக்க போகிறான்? மக்களுக்கு நல்லதை செய்ய போகிறான். அவர்களுக்கு அதுதான் வேண்டும். மக்கள் உன்னுடைய நல்லாட்சியில் இருக்க வேண்டும். மக்களுக்காக நீ இதை செய்துதான் ஆய வேண்டும். அதுதான் தர்மம் என்று எடுத்து சொல்கிறார். அந்த கொல்வதற்கான கருவியாக இரு. அப்பதான் நீ இந்த தர்மமான இந்த நல்லாட்சியை நடத்த முடியும். அதற்காக நீ இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சர்வசாட்சின் அப்படின்னு கூப்பிடுறார். இந்த பகவத்கீதையிலேயே ஒரே இடத்துல சர்வசாட்சின் அப்படின்னு சொன்னார்னா இங்கதான். அதாவது திறமையாக அம்பு எய்தக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பொருத்தமான பெயர் அர்ஜுனனுக்கு இந்த சர்வசாட்சின். இந்த சர்வசாட்சின்னு கூப்பிட்டு குறிப்பிட்டு சொல்றார். நிமித்த மாத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த கருவியாக இரு. உனக்குதான் தெரியுதே நான் இத்தனையும் பண்ணிட்டேன்னு. அதுக்கு மேல நீ ஒரு கருவியாக இதை செய்து விட்டு போன. இது அங்க காட்டுகிறார். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடத்துல, அனைத்து விஷயங்களும் இப்படித்தான் நடக்க போகிறது என்று பகவான் நிச்சயித்திருக்கிறான். நமக்கு தெரிவதில்லை. இப்ப விஸ்வரூபமாக அவர் காட்டினார், அதனால அர்ஜுனனுக்கு தெரியுது. அதே நிலைமைதான் நமக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பகவானுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு பிளான் பண்றோம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போறோம், இந்த ஊருக்கு போறோம், இந்த கோவிலுக்கு போறோம், இன்னார் வீட்டுக்கு போறோம், நம்ம பிளான் பண்றோம். நமக்கு அவ்வளவு வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அந்த டிராவல்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, எவ்வளவு விஷயங்கள் சர்ப்ரைஸ் இருக்கு நம்மளுக்கு, அத்தனையும் பகவானுக்கு தெரியும். அதனால்தான் நான் நீ இதெல்லாம் நடக்க போகிறது செய்யணும். எதையுமே கருவியாக இருந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற வரை நமக்கு எப்படி தெரிகிறதோ அதை பகவானின் கட்டளையாக எடுத்து நாம் செய்துவிட வேண்டும். சந்தேகம் கொள்ளக்கூடாது. எப்போதும் பகவான் சொல்ல மாட்டான். யாரு சொல்லுவா? நமக்கு. இப்போ இங்கு கிருஷ்ணர் இருந்து காட்டுகிறார், விஸ்வரூபமாகவே காட்டுகிறார். அவன் சொல்றதுக்கெல்லாம் ஈழுன்னு கேக்குறார். எல்லாத்தையும் கேட்கிறாரு. அப்படி கொஸ்டின் கேட்கிறான், இப்படி கொஸ்டின் கேட்கிறான். நீ என்னை இப்படி காட்டு, நீ என்னன்னா ரூபத்துல இருந்தன்னு காட்டு. அதெல்லாம் இப்ப நீ சொன்ன, நீ வார்த்தையில சொன்னதெல்லாம் இப்ப எப்படி உண்மையாகவே உனக்குள் எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறார். அதையும் காட்டுகிறார். அப்படியே பிரிச்சு காட்டுறார். அதெல்லாம் காட்ட போறாரா நமக்கு? காட்ட மாட்டார்.
நமக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. அப்படிதான் பலருக்கும் கொஸ்டின் வரும். நமக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. நம்ம யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவர் விட்டு சென்ற இந்த பகவத்கீதை இருக்கிறது. நமக்கான ஆச்சாரியர்கள், மூத்த குருமார்கள் இருக்காங்க. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். அவர்கள்தான் பகவானின் பிரதிநிதியாக இருந்து நமக்கு சொல்கிறார்கள். ம். அவற்றை காதால் கேட்டு நாம் திருந்த வேண்டும். அவற்றைக் கொண்டு நமக்கு அதுதான் வழிகாட்டியாக நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் தான் இல்ல. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு தாய் பகவானின் பிரதிநிதியாக நம்மை காப்பதற்காக இருக்கிறாள்ன்னு. அதுபோல இந்த தர்மத்தை நம்மளுக்கு போதிப்பதற்காக தான் பல ஆச்சாரியர்களும் குரு பரம்பரையில் வந்திருக்கிறார்கள். அவர்களும் போனது சும்மா அந்த வாழ்க்கையை அப்படியே முடிச்சுட்டு போகல. அவங்க நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய எண்ணங்களையும், அவர்களுடைய புரிதல்களையும். அவற்றை பார்த்து நாம் திருந்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் பகவானின் பிரதிநிதி. பகவானுக்கு தெரியும் நம்மளை ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டார். நம்மளுக்கு எவ்வளவு ஞானம் புகட்டணும்னு அவனுக்கு தெரியும். அதனால்தான் இத்தனை பெரிய மகான்கள் மூலமாக அந்த இவருக்காவது பகவான் பாடலா பாடி வச்சுட்டு போயிட்டாரு. அதனால் எவ்வளவு பேர் இதுக்கு உரை எழுதியிருக்காங்க. அத்தனையும் பகவான் அமைத்தது. எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இத்தனை மகான்கள் மூலமாக, ஆச்சாரியர்கள் மூலமாக நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அத்தனையும் படித்து நாம் திருந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுக்கு போதனை கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கார். அப்ப நிமித்த மாத்திரமாக கருவியாக இருந்து நீ இதை போரிடு அப்படின்னு சொல்றார். அப்ப துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் அனைத்து வீரர்களையும் நான் ஏற்கனவே அழித்து விட்டேன். எதிர்காலத்தை அங்கு நீ பார்த்து விட்டாய். அப்ப நீதான் ஜெயிக்க போகிறாய்ன்னு உனக்கு தெரியும். உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக தெரியும் போது நீ சென்று போரிடு அப்படின்னு சொல்றார். உன்னுடைய அப்படியாக அடுத்ததுல இப்ப அவன் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லிட்டார். நீ உன்னுடைய நோக்கம் தான் என்ன, நீ எதற்காக வந்தாங்கும் போது நான் காலம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது அர்ஜுனனின் பிரார்த்தனை மறுபடி தொடங்குகிறது. எப்படியெல்லாம் வணங்கினான் அர்ஜுனன். இப்ப அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொன்னான். இப்ப அதை நான் வணங்குகிறேன்னு வணங்குறான். இப்ப அதை முதலில் விவரித்தான் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு. நீ இப்படி பயங்கரமாக இருக்கிறாயே, நீ யாருன்னு கேட்டான். நான் இன்னதற்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன வணங்குறான். எப்படியெல்லாம் வணங்கினான் அர்ஜுனன் என்பதை பின்வரும் ஸ்லோகங்கள்ல சொல்றார். சஞ்சயன் விளக்குகிறார். சஞ்சய வாச்ச பயத்தினால் உடல் நடுங்குகிறது, குரல் தழுதழுக்கிறது. அப்படியே பரவசத்தில் இருக்கிறான் அவன். பின்வருமாறு பேசுகிறான் அர்ஜுனன். ஹிருஷிகேஷ புலன்களின் அதிபதி என்று அழைக்கிறான். 36ல இருந்து 38 ஸ்லோகங்கள் வரைக்கும் அப்படியே போற்றி சொல்கிறான். உமது நாமம் கேட்டு உலகம் ஆனந்தம் அடைகிறது, அதனால் அனைவரும் உன் மீது பற்றுக்கொள்கின்றனர். இதையும் அங்கு காண்கிறான். சரியா? இந்த காட்சியும் அதில் வருகிறது. அதனால கோரம் மட்டும் இல்ல, பயங்கரம் மட்டும் இல்ல பகவான். அவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் நினைக்கிற காட்சி அங்கு தெரிகிறது. பிரார்த்தனை செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள், ஜபம் செய்கிறவர்களும் அங்கு இருக்கிறார்கள். சித்தர்கள் இருக்காங்க, மரியாதையுடன் உன்னை வணங்குகின்றனர். அங்க அசுரர்கள் இருக்கிறார்கள், பயந்து இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ நம்ம சில ரொம்ப எறும்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடலாச்சு இல்லைன்னா எதையோ ஒண்ணு நம்ம வச்சோம்னா என்ன இதுல வெயில்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இந்த வெயில் சூடு பட்டு அந்த அந்த எறும்பு என்ன பண்ணுவோம்? குடு 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 குடுன்னு ஓடும் எல்லா பக்கமும், இல்லையா? அது போல பயந்து இங்கும் அங்கும் ஓடுகிறார்களா, எங்க போறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஓடுறாங்க. இந்த கால ரூபத்தை கண்டு பயந்து ஓடுகிறார்கள் இந்த அசுரர்கள். ஆனா சித்தர்கள் மரியாதையுடன் வணங்குகின்றனர். பக்தனுக்கு பயம் ஏற்படல அங்கு பார்க்கும்போது. ஏன்னா பக்தனின் சிறப்பே, பக்தியின் நோக்கமே பயமின்மைதான், இல்லையா? சோ அங்கு இவனுக்கு அப்படி தோன்றினால் கூட அங்கு அவன் பார்க்கிற காட்சியில் பலதரப்பட்ட பக்தர்களையும் பார்க்கிறான். அவர்களுக்கு பயம் அங்கு இல்ல, அசுரர்களுக்கு தான் பயம் இருக்கிறது. அந்த சித்தர்களாக இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் அங்கு பயம் இல்லை. அவர்கள் அனைத்தையும் பகவத் சித்தமாகவே ஏற்றுக்கொள்கின்றனர். அதனால் அவர்கள் பக்தர்கள் அப்படி இருக்காங்க, பயமின்மையோடு இருக்கிறார்கள். அதுவும் அவனுக்கு அங்கு தெரிகிறது. சொன்னதையே சொல்கிறான் திரும்ப திரும்ப. விஸ்வரூபத்தை கண்டு நடுங்கி போய் உணர்ச்சி மேலிட்டில் மனதில் பட்டதையெல்லாம் சொல்கிறான். பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப அதையே சொல்றான். அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அதே வார்த்தைகள்.
புதுசு புதுசா அவன் சொல்ல தெரியல அவனுக்கு. அந்த உணர்ச்சி மேலிட்டில் நிற்கும் போது திரும்ப திரும்ப அதையே சொல்கிறான். மகாத்மா, பிரம்மாவை விட சிறந்தவர், ஆதி படைப்பாளர் நீ அப்படின்னு எல்லாம் சொல்றான். எனவே தேவர்கள் உமக்கு மரியாதை செலுத்துவதில் என்ன ஆச்சரியம், அதுல இதுவே இல்லையே, தவறே இல்லையே. உனக்கு தேவர்கள் உன்னை வணங்கத்தானே செய்வார்கள், நீ அப்படிப்பட்டவன் தானே, எல்லையற்றவர், தேவர்களின் தேவன், அகிலத்தின் அடைக்கலம், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவன் நீ, ஜகத் ஜகத் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவரே அப்படின்னு எல்லாம் சொல்றார். சரி, ஆதி தேவர், புருஷர், புராண புருஷர், பழமையானவர் நீ, புராண புருஷம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. புராணம்னா பழசு, ஆனா இங்கு வயதில் புராணமானவர் இவர், பல காலங்களாக இருந்து வருகிறவர், பழமையானவர். துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் அப்படின்னு, அதாவது நீரே இந்த உலகத்துக்கே பரமமான அடைக்கலம், பரம் நிதானம் நீதான் அப்படின்னு சொல்றார். வேத்தா வேத்யம், அறிபவர், அறியப்படுபவர். வேதா, நீ அனைத்தையும் அறிந்தவன், அறிபவர் நீ, உனக்கு எல்லாமே தெரியும். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். நீ அறிந்தவன், அனைத்தும் அறிந்தவன். உனக்கு என்னுடைய மயிர்ல கூட, என்னுடைய மயிர் கூச்சம் ஏன் வருதுன்னு கூட உனக்கு தெரியும். ஒவ்வொரு அங்கத்திலும் எனக்கு என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியும். வேத்தியம், அறியப்படுபவனும் நீ. நான் ஒவ்வொரு உயிர் வாழியும் எதை தேட வேண்டும், எதை அறிய வேண்டும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் நீதான். அதற்கான பொருளும் நீதான், அறியப்பட வேண்டிய பொருளும் நீதான். என்னோட சப்ஜெக்ட் மேட்டர் நீதான், என்னோட மேஜர் சப்ஜெக்ட் நீதான். பிஎஸ்சி பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் தானே மேஜர் சப்ஜெக்ட். அது போல நம்முடைய ஆன்மீக கல்விக்கு மேஜர் சப்ஜெக்ட் பகவான் தான், வேற எல்லாம் கிடையாது. எப்படி இருக்கணும், எப்படி மனசை கட்டுப்படுத்தணும், எப்படி தியானம் செய்யணும், என்ன எப்படி அதை பண்ணணும் இதை பண்ணணும் இல்ல, பகவான் எப்படிப்பட்டவன், பகவான் தான் நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட். அப்படியாக வேத்தியம், அறியப்படுபவர், பரந்தாமம், பரமான அடைக்கலம். அதான் பரம அடைக்கலம் அடையக்கூடிய இடங்களில் பரமம் நீ. நான் அங்க வீடு வாங்கணும், இங்க வீடு வாங்கணும்னா எந்த வீட தெரியுமா முக்கியமா வாங்கணும், பகவானின் மனதுங்கிற வீட நம்ம வாங்கணும் முதல்ல. அதுல போய் உட்காரணும் நம்ம, அங்க வீடு கட்டி உட்காரணும் ஃபர்ஸ்ட். அதான் மெயின், அதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமே. சரியா? உம்முடைய எல்லையற்ற ரூபம், அனந்த ரூபம் உலகம் முழுவதும், விஸ்வம் முழுவதும் பரவி இருக்கிறது. என்னால் பார்க்க முடிந்தது இவ்வளவுதான், ஆனால் உன்னுடைய உருவத்துக்குள் விஸ்வமே தெரிகிறது அப்படின்னு சொல்ற. நீரே வாயு, நீரே யமன். அதாவது பிராணன் கொடுக்க, வாயுக்கும் யமனுக்கும் அடுத்தடுத்து சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னா, வாயு என்பது உயிர் கொடுக்கக்கூடிய பிராணன், யமன் அப்படிங்கிறது பிராணனை எடுக்கக்கூடியது. அப்படின்னா அர்த்தம், நீ இப்படியும் இருக்கிறாய் அப்படியும் இருக்கிறாய். நீ பிராணனை கொடுக்கக்கூடியவனும் நீ, பிராணனை எடுக்கக்கூடியவனும் நீ. அது அங்க தெரிகிறது. நீரே அக்னி, நீரே வருணன். அக்னினா நெருப்பு, வருணன்னா மழை. இதுக்கு இது மாற்று மருந்து தானே. அது போல நீரே அக்னி, நீரே வருணன், நீரே சந்திரன், நீரே பிரம்மா. பிரம்மாவாக ஒருவரை படைத்தீர். எனவே அந்த பிதாமகனின் தந்தையும் நீர். அந்த பிரம்மாவை படைத்தீர், நீர் தான் பிரம்மா. அந்த பிரம்மாவை படைத்தவரும் நீ, அந்த பிரம்மாவுக்கு தகப்பனும் நீ அப்படின்னு சொல்றார். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வஹ புனஷ்ச பூயோபி நமோ நமஸ்தே. ஆயிரம் ஆயிரம் முறைகள் மீண்டும் மீண்டும் உமக்கு என் வணக்கங்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா திசைகளிலும் இருந்து முன்னும் பின்னமும் வணங்குறான். இப்படி போய் வணங்குறான், அப்படி போய் வணங்குறான், அப்படி போய் வணங்குறான். அதான் சில பேர் சொல்லுவாங்க, எந்த பக்கத்துல வணங்குறதுன்னு. எந்த பக்கம் வேணாலும் வணங்கலாம், எல்லா பக்கமும் பகவான் இருக்கார். அது போல அனைத்தும் நீராக இருப்பதால் அனைத்து பக்கத்துல இருந்தும் உம்மை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இப்ப அடுத்து இதுல மன்னிப்பு கோருகிறார். ஐயோ, உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், உன்னோட உண்மை ரூபம் எனக்கு இப்பதானே தெரியுது அப்படின்னு சொல்லி, எல்லையற்ற சக்தி உடையவர் நீ, உண்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு கிருஷ்ணா, யாதவா நண்பனே என்றெல்லாம் அகந்தையுடன் உன்னை அழைத்திருக்கிறேன் இதுவரை, இல்லையா? நண்பனாக இருந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து உன்னை என்னெல்லாம் பண்ணிருக்கேன், வாடா போடான்னு பேசியிருக்கேன், நண்பனாக இருந்துட்டேனே, சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதேன்னு சொல்ற பத்தியா ஆண்டாள். அது போல உன்னை நாங்க ஏதோ ஒரு தப்பா பேசியிருந்தா அதை பெருசு பண்ணிக்காத, எங்களுக்கு அருள் பண்ணு அப்படின்னு கேட்கிறாள். அந்த மாதிரி இங்க அர்ஜுனன் சொல்றான். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ, நான் பித்தத்தினாலும் பிரேமையினாலும், என்ன ஒரு அழகான பிரயோகம் பாருங்க. நான் பைத்தியக்காரத்தனமா பித்தத்தினால கூட இருக்கலாம், எனக்கு புரியாத தன்மையால கூட இருக்கலாம், பிரேமையினால கூட இருக்கலாம். உன்னை நான் எப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம்.
அதாவது நான் செய்த தவறை தயவு செய்து மன்னித்து விடு. என்னோட கெட்டது பித்தம் பிடிச்சு போய் நான் தப்பு பண்ணியிருக்கலாம். நான் பைத்தியம் பிடிச்சு போய் தப்பு பண்ணியிருக்கலாம். பிரேமையின் மிகுதியில கூட தப்பு பண்ணியிருக்கலாம். சில பேர் அப்படி கட்டி பிடிக்கிறது கூட அழுத்தி கட்டி பிடிச்சோம்னா அந்த புள்ளைக்கு வலிக்கும். நம்ம சொல்றோம்ல, சில புள்ளைய ஆசையா தான் கிள்ளுவோம். ஆனா அந்த புள்ளைக்கு வலிக்கும். அதனால நம்மள பார்த்தாலே பயப்படும். இவங்க வந்தாலே நம்மள கிள்ளுவாங்கன்னு. ஆனா நம்ம என்ன அத போய் துன்பப்படுத்துறதுக்கா கிள்றோம்? அத ஆசையா கிள்றோம். சோ அந்த மாரி பிரேமையிலும் ஒருவருக்கு நாம் துன்பம் கொடுக்கலாம். பித்தத்திலும் நாம் துன்பம் கொடுக்கலாம். சோ அப்படியாக நான் பிரேமையிலும் சரி, பித்தத்திலும் சரி, நான் என்ன உனக்கு செய்தவற்றையெல்லாம் மன்னித்து விடு. நான் என்ன தவறு இழைத்திருக்கிறேனோ மன்னித்து விடுன்னு. பொழுதுபோக்குக்காக, கேளிக்கைக்காக செய்தது. பலது செஞ்சிருக்கேன் நான் உனக்காக. உன்னோடு சேர்ந்து ஒரே படுக்கையில் இளைப்பாறியது, உடன் அமர்ந்து உணர அருந்துவது, அப்படின்னாலாம் நீ எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அது தனியாகவோ நண்பர்களுடன் சேர்ந்தோ கூட உன்னை நான் இழிபேர் சொல்லியிருக்கேன். உம் உன்னை அவமரியாதை செய்திருக்கிறேன். இவை எதனாலும் நீ இழிவடையவே இல்லையே. ஆனால் எப்பயுமே அதுக்காக நீ என்ன குறைஞ்சு போயிட்டியா? நீ அதை பெருசுபடுத்திக்கிட்டு நான் இனிமே நாள்ல இருந்து உன்னோட பேச மாட்டேன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டியா? நீ பண்ணல. ஆனாலும் இவை எதனாலும் நீர் இழிவடையவே இல்லை. எனது குற்றங்களை இப்போது மன்னித்து விடு. அதை நினைத்துக் கொண்டு என்னை எதுவும் செய்கிறாத அப்படின்னு சொல்ற. அதெல்லாம் நீ மன்னிக்க வேண்டும். நீ இவ்வளவு பெரியவன் என்பதை நான் இப்போது உணர்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணரின் உண்மை நிலையை புரிந்து கொண்டு ஆடி போகிறான் அவன். இப்படி எல்லாமா நீ இப்படி இருக்கிறாயே, உன்னை நான் எப்படியெல்லாம் நடத்தி விட்டேன் அப்படின்னு நினைக்கிறார். தான் அறிந்த கிருஷ்ணனுக்கு இவருக்கும் எத்தனை வேறுபாடு. அந்த கிருஷ்ணர் எப்படி இருந்தார், இவர் எப்படி இருக்கிறார், விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றது. உனக்குரிய மதிப்பை இதுவரை நான் கொடுக்கவில்லையோன்னு யோசிக்கிறான் அர்ஜுனன். அதை உணர்ந்து மன்னிப்பு கோருகிறான். அப்ப குதோ அந்யோ எவ்வாறு சாத்தியம் மற்ற எவரும், அதாவது உன்னை விட உயர்ந்தவராக இருப்பதற்கு எப்படியப்பா சாத்தியம்? உன்னை விட யார் உயர்ந்தவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். உலகிலும் அப்படின்னு, அதாவது இந்த ரெட்டரிக் அப்படின்னு சொல்லுவாங்க லிட்டரி இதுல. அதாவது உன்னை விட மிஞ்சினவங்க யாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னோட மிஞ்சினவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படி கேள்வியாக ரெட்டரிக் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. இது பொய்டிக் ஃபார்ம். அதாவது இது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னை போல யாராவது உண்டா அப்படின்னா கேள்வி கிடையாது. அது உன்னை போல யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது போல பதில் ஏற்பார்க்கும் கேள்வி இல்லை. அது அப்படி சொல்றான். குதோ அந்யோ, வேறு யாரும் உன்னை போல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றான். சேத்தனம் அச்சேத்தனம் இரண்டுக்கும் தந்தை நீ. வணங்கப்பட வேண்டியவர்களில் பிரதமம் பரமம் முதன்மையானவன் நீ. பரம ஆன்மீக குருவும் நீ. உமக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ யாரும் இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. உனக்கு ஒப்பு அப்படின்னா அந்த லெவலுக்கு இருக்கவங்க சேம். மிக்கார் உன்னை விட பெரியவங்க கிடையாது. ஒப்பும் இல்லை, உன்னை விட உயர்ந்தவரும் இல்லை. இது முக்கியமான கான்செப்ட். இது ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. அதான் சொல்ற, சமமானவரோ உயர்ந்தவரோ இல்லை. அப்புறம் கோரிக்கையாக 2 ஸ்லோகங்கள் சொல்றான். தஸ்மாத் எனவே அப்படின்னு சொல்லி, நான் இப்படியெல்லாம் உன்னை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொன்னவன் என்ன சொல்றான்? பிரணம்ய வணக்கங்களை சமர்ப்பிக்க வேண்டி பிரணிதாய காயம் அப்படின்னு சொல்றான். கீழே விழுந்து, அந்த காயம்ங்கிறது உடல், அதை பிரணிதாய கீழே விழுந்து வணங்குகிறான். உடலையே கீழே சாற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறான். இது குருக்ஷேத்திர போர்க்களத்துல இப்படி செய்யறான். அப்படி சாஷ்டாமங்கமாக வணங்குகிறான். பிரசாதையே, கருணையை வேண்டும், உன்னுடைய பிரசாதம் எனக்கு வேண்டும், உன்னுடைய கருணை எனக்கு வேண்டும் அப்படின்னு வணங்குகிறான். எப்படிப்பட்ட கருணை வேண்டுமாம்? உண்மையாக தவறை உணர்ந்தவன் எப்படியெல்லாம் கேட்பானோ கருணையை வேண்டி கேட்பான். மனமாற மன்னிக்க வேண்டும், என்னை இனி தவறாக நினைக்கவே நினைக்காதே, நான் செய்வதெல்லாம் இனிமேல் கூட எதுவும் நான் தவறாக செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கருணையோடு என்னை இனிமேல் நடத்தப்பா அப்படின்னு சொல்றான். என் பிழையை மனதில் கொள்ளவே கூடாது அப்படின்னு எல்லாம். இதுதான் உன்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைவது என்றால் இதுதான். கடமைக்காக மன்னிப்பு கேட்பவன் இப்படி சொல்ல மாட்டான். சாரின்னு ஒரே வார்த்தையில அவன் சொல்லல. எப்படியெல்லாம் இனிமேல் எனக்கு முழு கருமையும் காட்டு, நான் செய்தது தவறாகவே இருக்கலாம், என்னை மன்னித்து உண்மையாக இப்படித்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரிடமும் சென்று இப்ப நீங்க தாய்க்கு தவறு செய்து விட்டீர்கள், ஏதோ ஒரு வார்த்தை நீங்க கடினமாக சொல்லிட்டீங்க. உங்க குழந்தையாக இருக்கலாம், உன் கணவராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். அவங்க கிட்ட போய் நான் செஞ்ச சாரி அப்படின்னா நீங்க பேசினதெல்லாம் மாறி போயிடுமா?
நீங்க ஏதோ அவர்களை வந்து குற்றம் அவர்கள் மனதை புண்படுத்தும்படி ஏதோ சொல்லிவிட்டீர்கள். என்னால அது ஆறிவிடுமா? ஆறாது. எப்படி சொல்லணும்? "ஏய் நான் உன்ன மனச துன்பப்படுத்திட்டேன்னு தான் நெனைக்கிறேன். ம் அ அத மனசுல வச்சுக்காத." உண்மையாகவே அவர்கள் அந்த உ உ அவர்கள் மனதில் உங்களை மன்னிக்க வேண்டும். அது திரும்பவும் உங்களுக்கு அந்த மதிப்பையும், அன்பையும் அவர்கள் தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்? "ஏய் நீ எதையும் மனசுல வச்சுக்காதன்னு" சொல்லணும். நான் செய்தது தவறுதானே. இதை செய்திருக்க கூடாது. நான் அறியாமல் செய்திருந்தாலும், உன்னுடைய அன்பு எனக்கு வேண்டும். அதனால் நீ என் மேல் கோபமாக இருக்காதே. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சென்று கேட்கத்தான் வேண்டும். இப்படிதான் கேட்கணும். கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பது, அதாவது ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னெஸ்ன்னு சொல்லுவாங்க. மன்னிக்கிறதுக்கு ஒரு ஒரு கலை இருக்கு அப்படின்னு பெரிய லெக்சரே பண்ணலாம். ஆனா, மன்னிப்பு எப்படி கேட்கிறதுன்னு இருக்கு. ம். நம்மை அறியாமல் சில பேர நம்ம வந்து புண்படுத்தி இருப்போம். அப்ப வந்து நான் அறியாமல் கூட உன்னை மன்னித்து உன்னை வந்து புண்படுத்தி இருப்பேன். அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே. நான் வந்து தவறு செய்ய இயல்பு தான் எனக்கு. நான் தவறு செய்திருக்கலாம். என்னை அறியாமல் கூட செய்திருக்கலாம். நான் சொல்லுவேன், "நான் உன்ன தவறு செய்யல. நான் ஒண்ணுமே உன்ன சொல்லலையே!" அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனாலும் என்னை அறியாமல் கூட உன்னை புண்படுத்தி இருக்கிறேன் என்றால், கண்டிப்பாக நான் செய்தது தவறு தான். அப்ப நீ என்ன தயவு செய்து மன்னி. பெரிய மனதோடு என்னை மன்னி. ம். நான் தவறே செய்யாவிட்டால் கூட என் மேல் கோபம் கொள்ளாதே. எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் தவறு செய்யவில்லை என்று அர்த்தமில்லை. செய்திருக்கலாம். உனக்கு புண்படுகிறதே! அப்ப நான் அறியாமலே ஏதோ ஒன்று செய்திருக்கிறேன். எனக்கே தெரியல. ஆனால் நான் உன்னை புண்படுத்தி இருக்கிறேன். அப்ப நீ என்னை மன்னி. அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே. எப்படி இருந்தாலும் நான் அதனால நான் தொடர்ந்து இப்படிதான் உன்ன புண்படுத்திட்டே இருப்பேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதன்னு கேட்கறதில்ல. நாளடைவில் நானும் மாற முயற்சிக்கிறேன். நான் இனிமே முயற்சி கொஞ்சம் பணிவா நடந்துக்க முயற்சிக்கிறேன். இந்த மாரிலாம் நான் ரூடா பேசக்கூடாது. நான் இனிமே அதெல்லாம் சரி பண்ணிக்க முயற்சிக்கிறேன். ஆனா நீ கோவமா இருக்கிறது மட்டும் எனக்கு வேண்டாம். கோபப்படாதே என் மேல். இதுதான் உண்மையாக மன்னிப்பு கேட்கும் வழி. அ அது போக நம்மை மாற்றிக்கொண்டு நடந்து கொள்வதும் தான் அ வ ம வ வ மன்னிப்பினுடைய உண்மையான அர்த்தமே. மன்னிப்பு கோருவதின் உண்மையான அர்த்தம். நாளைக்கு நான் நம்ம எப்படி சொன்னோமோ அதுபடி நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல கடமைக்காக மன்னிப்பு கேட்பவனாக இல்லாமல், ம் அ இத அனைத்தையும் கேட்கிறான் அவன். கடமைக்காக மன்னிப்பு கேட்பவன் கவலையே பட மாட்டான். இதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ வந்து கருணையை வேண்டி என்னை உன் கருணை வேண்டும்னு கேட்க மாட்டான். நீ என்ன மன்னின்னு கேட்க மாட்டான். ஆனா பெயரளவில் ஒரு மன்னிப்பை கோரிவிட்டு போய்க் கொண்டே இருக்கிறவர்கள் அல்ல இப்படி. அப்படிதான் நம்ம இருக்கக்கூடாது. இது ஒரு பெரும் பாடம் இந்த இடத்துல நம்மளுக்கு. அப்படி இங்க அர்ஜுனன் எப்படிப்பட்ட மன்னிப்பு கேட்கிறான்னா, பிதேவ புத்திரஸ்ய தந்தை மகனை மன்னிப்பது போல நீ என்னை மன்னிங்கிறான். ம். தந்தை எப்படி மகனை மன்னிப்பான்? நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம தாய் தந்தையரை என்னென்னவோ சொல்லிடுறோம். ஆனா அவர்கள் தான் மன்னிப்பதற்கு முழு தகுதி உடையவர்கள். அவர்கள் மன்னிப்பார்கள். கண்டிப்பா. தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்றத விட, ஆ மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். பெருசா வச்சுக்க மாட்டாங்க. கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகுறது இல்லன்னு சொல்றாங்கல்ல. அதுபோல என் குழந்தை, அத வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறாங்க. அது என்னதான் பண்ணிட்டாலும், அது பண்ண சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி, அவர் அதை வந்து அதாவது நல்ல விஷயங்களை, ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அது நல்லது அப்படின்னு, அத பெருமை கொண்டு எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடியவள் தாய். அதுபோல் தான் தந்தை. அதுபோல நீ மன்னிங்கிறார். நீ தந்தை எப்படி மகனை மன்னிப்பானோ, அப்படி மன்னி ஐயா அப்படின்னு கேட்கிறார். இத்தனைக்கும் அவன் பெரிய தப்பு பண்ணல. அதுக்கே இப்படி கேட்கிறான். நம்மலாம் நிஜமாகவே பல தப்பு பண்றோம். பல பேருக்கும். அப்ப சகேவ சம்யு நண்பனிடம் மன்னிப்பு கேட்பான்ல. "ஏய் ஏய் சாரிப்பா தப்பா நெனச்சுக்காத. உன்னோட உறவு எனக்கு வேணும். நான் தப்பா சொல்லிட்டேன்னு நெனச்சீன்னா விட்டுரு. பெருசு பண்ணாத" அப்படின்னு. ஒரு விட வேண்டாத நட்புன்னு எல்லாருக்குமே லைஃப்ல இருக்கும்ல. நண்பர்ன்னு ஆயிட்டாலே நமக்கு வந்து அவர்கள விட மனசு இருக்காது. அப்ப எப்படி ஒரு நண்பன் வந்து இன்னொரு நண்பன மன்னிப்பான்? "சரி தொலையா போ. ஒண்ணும் இல்ல விடு. நான் உன்ன அப்படிலாம் தப்பா நினைக்கல." அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி நண்பன் நண்பனை மன்னிப்பது போல, ம் அ அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உதவி கூட கேட்டு விடலாமாம். மன்னிப்பு கேட்க முடியாதாம். வேணும்னா இல்லாத பட்சத்துல போய் எனக்கு இல்லடா குடுறான்னு கேட்கலாம். ஆனா நம்ம செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அத போய் மன்னிச்சுக்கடா பரவால்ல அப்படின்னு கேட்கிறது தான் கஷ்டமாம். உதவி கூட பிச்சை கூட கேட்டு விடலாம். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியாக அதுவும் நண்பனிடம் இல்லன்னு கேட்டுறலாம். "ஏய் எனக்கு இல்ல. இன்னைக்கு வந்து நீ எனக்கு எனக்கு இது மட்டும் பண்ணி குடுத்துடுறியா?"
அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லாததை போய் அவனிடம் கேட்கலாம், ஆனால் மன்னிப்பு கேட்க முடியாதாம் நண்பனிடம். அந்த மன்னிப்பை தயக்கமின்றி கேட்கக்கூடிய நட்பு மிக சிறந்தது. நட்பு கூட நட்புல வந்து சாரி அப்படின்னு நம்ம போய் நம்மளோட அகங்காரத்தை விட்டு அங்க அந்த மன்னிப்பு கேட்கிறோம் என்றால், அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் நம்முடைய நட்பு இருக்கின்றால் அது உயர்ந்த நட்பு. அப்படிப்பட்ட நட்பு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருந்தது. நீ எனக்கு பிரியமான நண்பன், பிரியமான நண்பன் தானே எல்லா இடத்துலயும் சொல்றார். அது போல நட்பு மிக சிறந்தது. அங்கு பொய் அகங்காரம் இல்ல. அப்படின்னு சொல்றார். அது போல நட்புக்கே பேரு உதாரணமாக கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் இதனால் தான் சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்ட தூய நட்பின் அடிப்படையில் நண்பன் நண்பனை மன்னிப்பது போல மன்னித்து கருணை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரிய பிரியாய, பிரியமானவன் எப்படி பிரியமானவளிடம் கருணை காட்டுகிறானோ, இது பாருங்க, பிரியமானவன் பிரியமானவளிடம், ஒரு காதலன் காதலியிடம், காதலன் இங்கேயும் பாருங்க, காதலி காதலனைன்னு சொல்லல. காதலன் எப்படி ஈஸியா காதலியை மன்னிப்பானோ அப்படின்னு நம்ம ஜென்ரலாவே பாக்குறோம்ல. பெண்கள் வந்து சில மன கஷ்டங்களை மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவு தூரம் மறந்து மன்னிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்கள் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல அது பதியவே பதியாது. பதிஞ்சாதானே அது பெருசா எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப பதிய வச்சுக்க மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க அப்படிங்கறத நம்ம பொதுவா பாக்குறோம். அதுதான் இங்க சொல்றாரு, பிரிய பிரியாய. பிரியமானவன் எப்படி 3 விதமா நீ என்ன மன்னிங்கிறார். தந்தை மகனை மன்னிப்பது போல, நண்பன் நண்பனை மன்னிப்பது போல, பிரியமானவன் பிரியமானவளை மன்னிப்பது போல, காதலன் காதலியை மன்னிப்பது போல அப்படிங்கிற மாதிரி எப்படி பிரியமானவளிடம் கருணை காட்டுகிறானோ, குற்றங்களை பொறுத்து மன்னிக்கிறானோ அது போல அப்படின்னு சொல்றார். தேவ சோடும் தேவரீரே என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதான் இது வந்து ஒரு பாடம் என்ன இன்னொன்று அப்படின்னா, இதுல பகவானே சொல்லிட்டார். அதாவது பிரியமானவன் பிரியமானவளிடம் மன்னிப்பு மன்னிப்பதை போல அப்படின்னு. அது போல இது என்னன்னா, ஆண்களாகப்பட்டவர்கள் கணவனாகப்பட்டவர்கள் மனைவியினுடைய சிறு சிறு குற்றங்களை பொறுத்தருள வேண்டும்ங்கிறத இங்க ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். உம் அந்த கருணையை பொறுத்து கொள்ள வேண்டிய இடத்தில் அந்த கணவன் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவர்கள் தவறு செய்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவனுக்கு உள்ள ஒரு பாடமாக நம்ம இங்க பாக்குறோம். அது உயர்ந்தவனின் பண்பு, மன்னிப்பது உயர்ந்தவர்கள் பண்பு அப்படிங்கிறது. சோ அதை வந்து இங்க இருக்கிறது. அடுத்து பார்த்தா, அடுத்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். காணற்கரிய காட்சி இந்த விஸ்வரூபம் மகிழ்ச்சி தான், ஆனால் பயம் வந்து சூழ்கிறது. இதனால் நான் குழம்புகிறேன். என்னுடைய சமநிலை தடுமாறுகிறது. அதனால் ஜெகன்னிவாசரே அப்படின்னு சொல்லி சொல்லி தர்ஷ்ய தேவ ரூபம், தெய்வீக ரூபத்தை மீண்டும் காட்டி விடுங்கள், ரூபத்திற்கு மாறிவிடுங்கள் சொல்ற. அந்த தெய்வீக ரூபம் உன்னுடைய ஒரிஜினல் ரூபம், நீ உன்னுடைய உண்மையான ரூபம் ஒன்று இருக்கிறது இல்லையா, அதுக்கு போயிடுங்க அப்படிங்கிறாரு. அந்த தெய்வீக ரூபம் என்ன அப்படின்னு அடுத்த சொல்றார். சகஸ்ர பாகுவா இருக்கிறீர். இப்ப சகஸ்ர பாகுனி 1000 கைகள் சதுர்புஜ ரூபமா மாறிடு அப்படின்னு சொல்றாரு. 4 கைகள் கொண்டவனா மாறிடு. 1000 கைகள் கொண்டவனா இருக்க, 4 கைகள் கொண்டவனா மாறிடு அப்படின்னு சொல்றாரு. அரிதான விஸ்வரூபத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் இப்ப நடக்குது. எப்படி பகவான் உவாச்ச, எனது அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி மூலமாக ஜட உலகினுள் விஸ்வரூபத்தை காட்டி மகிழ்ந்தேன். என்னுடைய அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி அனைத்தையும் காட்டி இந்த விஸ்வரூபத்தை உலகத்திற்கே காட்டி நான் மகிழ்ந்தேன். என்னை காட்டுவதிலும் எனக்கு ஆனந்தம் இருந்தது. தேஜோமயம் விஸ்வம் அனந்தம் ஆத்யம், தேஜஸ் நிறைந்தது, பிரகாசமானது, முடிவில்லாதது, ஆதி முடிவே இல்லாத இந்த விஸ்வரூபம், இதை உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை. உனக்கு நான் இதை காட்டிவிட்டேன். வேத பாராயணம், யாக யஜ்ஞம், தான தர்மம், கடும் தவம், இது எதனாலும் ஜட உலகில் இந்த விஸ்வரூபத்தை காண முடியாது. அவ்வளவு அரிது என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த விஸ்வரூபத்தை யாராலும் காண முடியாது. என்ன பண்ணாலும் இது கிடைக்காது. அப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை நான் காட்டி மகிழ்ந்தேன். ஆனாலும் இந்த கோரமான ரூபத்தை கண்டு நீ பாதிக்கப்பட்டுள்ளாய், பயப்படுகிறாய், குழம்புகிறாய். எனவே இது முடிவை பெறட்டும். நீ இதுல பார்த்து நீ பயந்து போயிருக்க. சோ இதனால நான் முடிச்சுக்கிறேன். குழப்பத்திலிருந்து விடுபட்டு நீ விரும்பும் ரூபத்தில் என்னை கண்டு மகிழ்ச்சி கொள். இப்போ நான் உன்னை விரும்புகிற ரூபத்தில் நான் உன்னை காட்டுகிறேன் வா அப்படின்னு சொல்லி காட்டிடுற. அப்ப 50வது அத்தியாய ஸ்லோகத்துல சஞ்சயனுடைய வர்ணனை இப்ப வருது. இப்போது மாற்றம் நிகழ்கிறது. எப்படி விஸ்வரூபம் சுய உருவமாக சதுர்புஜ ரூபமாக மாறுகிறார். கிருஷ்ணராக 2 கைகளுடன் மாறி அர்ஜுனனுக்கு மகிழ்வளிக்கிறார். 4 ரூபமாக மாறி அப்புறம் கிருஷ்ணராகவும் மாறிவிடுகிறார்.
பயத்திலிருந்து அனைவரையும் விடுவித்து விடுகிறார். அப்ப அதை அர்ஜுனனும் சொல்கிறான். "மானுஷம் ரூபம் பார்த்து திருப்தி அடைந்தேன் கண்ணா" அப்படின்னு சொல்றான். அடைந்து விட்டேன். தவ சௌமியம், அதாவது உமது அழகான ரூபம். சௌமியம்னா அழகான ரூபம். ஜனார்தன, எதிரிகளை அழிப்பவரே, எதிரிகள் பலரை அழித்தார். அதுக்கு அழகு, ஆனாலும் அழகு மாறாமல் திரும்ப வந்துட்ட பார். எவ்வளவோ அழிச்ச, ஆனா அழகு மாறாமல் தான் அழித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விஸ்வரூபத்திற்கான முடிவரை ஸ்லோகங்கள் பகவானுவாச்ச. இதுதான், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது மானுஷம் ரூபம் காட்டிவிட்டார், மானுஷ ரூபத்துக்கு வந்து விட்டார். அந்த ரூபத்தின் வைபவம் பற்றி கூறுகிறார். மிகவும் அரிதானது, தேவர்கள் கூட காண்பதற்கு தினம் தினம் ஏங்கக்கூடிய ரூபம் இந்த மானுஷ ரூபம். விஸ்வரூபத்தை விட இது இன்னும் ரகசியமானது. அதுல எல்லாமே இருக்குன்னு வேதங்கள் சொல்லுது, எல்லாமே சொல்லுது. ஆனா இந்த ரூபம், நான் உன்னோடு உணவு உண்கிறேனே, உன்னோடு வந்து படுக்கையை பகிர்கிறேனே, இந்த ரூபமானது அரிதான ரூபம், தேவர்களுக்கு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றார். வேத அத்தியனம், தவம், தான தர்மம், வழிபாடு, இதை எது செய்தாலும் இந்த சுலபமான ரூபம் காணக்கரியது அப்படின்னு சொல்றார். கலப்படமற்ற பக்தி தோண்டினால் மட்டுமே இந்த என்னுடைய ரூபத்தை காண முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். யாரெல்லாம் என்னை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, யார் என்னை வந்தடைய முடியும் அப்படின்னா, முன்பே பலமுறை சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறி அந்த சட்டங்களை, விதிமுறைகளை உறுதி செய்கிறார். என்ன அப்படின்னா, நோக்கு செயல்கள், பலனை எதிர்பார்த்து காரியம் செய்வது, மன அனுமானம், மன கற்பனையில இப்படிதான் அப்படிதான் வச்சுக்கிறது. அந்த மன அனுமானம் ரொம்ப ரொம்ப அபாயகரமா, அது டேஞ்சரஸ். என்ன சொல்றோம், அசம்ஷன்ல இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கே அசம்ஷன் எவ்வளவு தப்புன்னு பாருங்க. இப்ப வந்து கிளாஸ் இருக்கா இல்லையான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் இருக்குன்னு இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒண்ணு இழக்கிறோம். அது அது ஒண்ணு. அது போல பாருங்க, ஒருவர் வந்து ரொம்ப தூரம் வெளில போயிருக்காங்க. உங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல, உங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சு, நைட்டு 11 ஆச்சு, 12 ஆச்சு. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இன்ஃபார்ம் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கற்பனை தான் பண்ணிக்குவீங்க அவங்க என்ன ஆனாங்கன்னு. ஐயோ, என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு கூட போயிடலாம். சோ அனுமானம் அபாயகரமானது. உங்களை தவறு பயங்கரமா கொண்டு போயிடும். இந்த அனுமானம்ங்கிறது பயங்கரமானது, தவறு. இப்ப ஒருவர் தெளிவாக உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைத்தால் தெளிவு. தெளிவில்லாமல் சொல்லவே இல்லைன்னா அனுமானம் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க அப்படிதான் சொன்னீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா எவ்வளவு தப்பு வந்துருது. ஒரு இடத்துல நிக்க சொல்றாங்க உங்களை பிக்கப் பண்ணணும்னு, ஆனா நீங்க வேற ஒரு இடத்துல நிக்கிறீங்க. நீங்க எப்பவுமே இங்கதானே நிக்க சொல்லுவீங்க, அதனால நான் இங்கதான் இருக்கலாம்னு நினைச்சேன்னா நேர விரயம் ஆகுமா? அதனால 10, 15 நிமிஷம் வேஸ்ட். அவரு அங்க உங்கள தேடிட்டு பாப்பாரு. அங்க போய் நின்னுட்டு நீ என்ன, அவரும் முதல்ல கேட்டிருக்கலாம். அனுமானம் பண்ணிட்டு, நீங்க எப்பவும் அங்க தான் நிப்பீங்கன்னு சொல்லி அங்க நின்னு தேடுறாரு. ஆனா பார்த்தா நீங்க இன்னொரு இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க காரணம். அங்க வந்து கூட்டமாக இருக்கிறது, டிராபிக் ஜாமா இருக்கு. இங்க நிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன? நீங்களும் அனுமானம் பண்ணிக்கிறீங்க. அவர் புரிஞ்சுப்பாருன்னு. அவரும் வந்து என்ன பண்றாரு? எப்பவும் அங்க தானே நிப்பாங்கன்னு அனுமானம் பண்ணி, சோ அனுமானம், இந்த மனக்கற்பனை, மன அனுமானம் இருக்கிறதே, அசம்ப்ஷன், ஸ்பெகுலேஷன், அது ரொம்ப டேஞ்சரஸ். எல்லா விஷயத்திலயும் பகவான புரிஞ்சுக்கிறதுல அனுமானம் பண்ணிக்கலாமா? இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. வேதங்கள் சொல்லி இருக்கிறது, பக்தர்கள் அதை பேசி இருக்கிறார்கள், அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை முற்றிலும் இப்படி மன அனுமானத்துக்கும் பலநோக்கு செயல்களிலிருந்தும் விடுபட்டவன், எனக்காகவே செயல்படுபவன், என்னை தன் பரம இலக்காக கொண்டவன், என்னை புரிந்து கொள்ள வேண்டும்னு தான் அவன் பலதையும் படிக்கிறான், பலதையும் பேசுறான், பலதையும் கேட்கிறான். நான் தான் அவனுக்கு பரம இலக்காக இருக்கிறேன். அப்படி எல்லா உயிரினங்களிடம் நண்பனாகவும் இருக்கிறான். அவனே என்னை நிச்சயமாக வந்து அடைவான். என்னை அடையக்கூடியதற்கான தகுதி, யார் என்னை வந்து அடைவார் அப்படிங்கிறதுக்கு இத சொல்றார். சரி, இப்படியாக சொல்லி 11வது அத்தியாயம் முடிவடைகிறது. சரிங்களா? மிக்க நன்றி. உங்களோட நிறைய நேரத்தை எடுத்துட்டேன். ஹரே கிருஷ்ணா. 18 அத்தியாயம் நீங்க சொல்றதுல இனி அடுத்து கூட இதே மாதிரி வருமான்னு சொல்ல முடியாது. உங்களோட மாஸ்டர் பீஸ். இந்த இது வந்து இந்த உபன்யாசம் தான் நான் சொல்லுவேன். உபன்யாசம் வந்து மாஸ்டர் பீஸ். உங்களோட உபன்யாசத்துல இது வந்து மாஸ்டர் பீஸ். நேத்து முந்தா நாள், இனி புதன்கிழமை, நீங்க நெக்ஸ்ட் புதன்கிழமை இதைத்தான் சொல்ல போறீங்க பாதியில இருந்து. அனுபவிச்சு சொல்றீங்க, உள்ளே போய் அனுபவிக்கிறீங்க. நீங்க அனுபவிச்சு அந்த அனுபவத்தை எங்களுக்கும் கொடுக்குறீங்க. சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மாதாஜி. இந்த கிளாஸ் ரொம்ப 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 எனர்ஜி.
இத குடுத்த பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா மாதாஜி. இவ்வளவு தெளிவா, விளக்கமா, புரியும்படியா எடுத்து சொல்லியிருக்கார் பிரபுபாதர். அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மாதாஜி. கண்டிப்பா. அத மிக்க உங்க நன்றி வாயால மாதாஜி. கேட்க எங்களுக்கு குடுக்கணும் மாதாஜி. ரொம்ப அதாவது வார்த்தையிலே சொல்ல முடியல மாதாஜி. பாதி நேரம் நான் அழுதுகிட்டு தான் இருந்திருக்கேன். கண்ல அழலனா, என்ன அறியாம கண்ல வருது. அந்த நீங்க பெரிய நேத்திரங்கள சொல்லும்போதும், அந்த பல்லுல கடிச்சு அவங்க உள்ள போறத சொல்லும்போதும், அவரு விழுந்து விழுந்து கும்பிடும்போது எனக்கு சிலிர்த்து கண்ல இருந்து கண்ணீர் அப்படியே தன்னை அறியாம வடியுது. அந்த அளவுக்கு பக்தி பிரவாகம்னா இதுதான். சூப்பர். நான் இது வார்த்தையே இல்ல மாதாஜி. இந்த ரொம்ப நன்றி விஸ்வரூபத்த மாதாஜி. உங்களோட இத இந்த நான் வந்து அனுபவத்துக்கு. சேவ் பண்ணணும் மாதாஜி. இந்த இத உங்களோட இத 2 இந்த 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 இத வந்து நான் கம்பல்சரி சேவ் பண்ணி என்னோட ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் குடுக்கணும்னு என்னோட இது. ஓகே இந்த மாதாஜி. நியூ இயர் கிஃப்ட் இதுதான் மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா. சரி. பிரபு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மீனா ஒரு ஒரு ஸ்லைடா நான் வந்து நிறைய தடவை நான் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். இந்த விஸ்வரூப தர்ஷனம் வந்து மகாபாரத் எபிசோடு வந்து அப்பப்போ எனக்கு எப்பப்ப தோணுமோ நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன். என்னென்ன சப்ஜெக்ட் பேசுறாரு. பட் இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து ஒரு ஒரு ஸ்லைடா எனக்கு அது பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். நம்ம மகாபாரத் சீரியல் வருது பாத்தீங்களா, அங்க ம். இருந்து நீங்க சொல்ற மாதிரி வாய்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். சோ அந்த எனக்கு இன்னொரு டவுட், இந்த 36 ஸ்லோகால வந்து சஞ்சய் ஓச்சா வந்து சொல்லிட்டே இருப்பார் இல்லையா? இந்த சஞ்சய் ஓச்சா சொன்னது வந்து இந்த உள்ள போறதெல்லாம் வந்து திருதராஷ்டிரக்கும் தெரியுமா? எல்லாம் உள்ள ஆமா, பூந்துச்சு, ஆமாமா. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கண் அப்பயும் பாருங்களேன், அந்த கிரீடு தான் இல்லையா ஆமா, காரணம். ஆமா. அவருக்கு தெரியுது. தெளிவாக தெரியுது. நம்ம தான் தோக்க போறோம் அப்படின்னு தெரியுது அவருக்கு. அப்ப கூட பாருங்க, அவர் வந்து ம். பையன் தான், அவன் வெற்றி வரணும்னு தானே நினைக்கிறாரு அப்பயுமே. கண்டிப்பா. கரெக்ட். ஏற்றுக்கொள்ள முடியல ஃபர்ஸ்ட் அவரால. ம். அந்த பற்று பயங்கரமான நினைப்போம், புள்ள மேல இருக்கிற பற்று. போய் ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவா போட்டு வச்சிருக்காங்களே, எத்தனை பேர் இருக்கீங்க. அத ம். பாத்தீங்களா, அவராலதான் இந்த மகாபாரதாவே வந்திருக்கு, இல்லாட்டி ஆமாமா. வந்திருக்காது. ஆமா. குருக்ஷேத்திர வார் வந்திருக்காது. So, ஆமா. நிறைய விஷயத்த நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா. கரெக்ட். ம். தேங்க்யூ சோ மச் மீனா, தேங்க்யூ. தேங்க் யூ சோ மச் பா. ஹரே கிருஷ்ணா. ஹரே